அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம இன்றைக்கு சாந்தோக்கிய உபநிஷதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல தகர வித்யா அப்படிங்கிற ஒரு முக்கியமான வித்தைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த தகர வித்யாவை பற்றி ரிஷிகள் கூறும்போது, இப்ப இந்த உடம்புக்குள்ளே, அதாவது அழியக்கூடிய இந்த உடம்புக்குள்ளே அழியாத இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தான் இந்த தகர வித்யா நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப தெய்வ நகரமாகிய இந்த உடம்பினுள் இறைவன் உள்ளார் அப்படிங்கிறது தான் கடவு உபனிஷத்தும் கடந்த வகுப்புல சொன்னது என்று நம்ம பார்த்தோம். அதையே தான் தைத்திரிய உபனிஷத்தும் சொன்னது. எல்லா உபனிஷதங்களும் இந்த வெளி இருக்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்முடைய உச்சந்தலையில, பிரம்ம ரந்திரத்துல, சகசிரஹாரத்துல, 10ஆம் வாசல்ல இறைவன் வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உண்மையை நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். எல்லா உபனிஷதங்களும் இதை எடுத்து சொல்லும். அப்போ அழியக்கூடிய உடம்பில் அழியாத இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, இப்ப நமக்கு தோணும், என்னங்க அழியாத இறைவன் நமக்குள்ள இருக்கிறான். அப்ப அந்த இறைவன் நினைச்சா இந்த உடம்பை தக்க வச்சுக்கலாம் இல்லையா? அப்புறம் இந்த உடம்பை நோய் இல்லாம வச்சுக்கலாம் இல்லையா? அப்புறம் இந்த உடம்பை சொகுசா வாழ வைக்கலாம் இல்லையா? இப்படியெல்லாம் செய்யலாம்ல. ஏன் இறைவன் இந்த உடம்புக்குள்ள இருந்துகிட்டு எதையுமே செய்யறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். ஆனா இங்க உண்மை என்ன அப்படின்னா, நம்ம பாடத்திட்டத்தினுடைய டெப்த் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க சிவம் எதுலையும் சம்பந்தப்படுவதில்லை. அதாவது தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் அது இருந்தாலும், அதனுடைய மகிமை, அதனுடைய வைபவமா இங்க இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டிருந்தாலும், இதுல சம்பந்தப்படாம தான் அது இருக்குது அப்படிங்கறது இங்க சாஸ்திரம் சொல்லும்போது, இறைவனோட நம்ம இரண்டரை கலக்கிறது சம்பந்தப்படாத நிலையில. அதாவது இறைவனா எங்கேயோ இருக்கிறான், நான் எங்கேயோ இருக்கிறேங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இறைவனோட இரண்டரை கலக்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நிறைய பேருக்கு எழுந்திருக்கும். அது நம்ம ஏற்கனவே நிறைய பாடத்திட்டங்களை விளக்கம் கொடுத்துருக்கிறோம். ஏன்னா இது இறைவனுடைய வைபவமாவே இந்த பிரபஞ்சம் இருக்கிறதுனால, அவனுடைய மகிமையாகவே இந்த மனித உடல் இருக்கிறதுனால, இந்த மனித உடலுக்குள்ள அவன் பிரகாசிக்கும் போது அவன் தன்னை அனுபவமாக்குகின்ற ஒரு ஆனந்த வைபவம் யாருக்கிட்ட நிகழுதோ, எந்த உடம்புல நிகழுதோ அந்த உடம்பு அந்த மனசு வேலையை முடிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப இங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்வியல் முறை இருக்கு, வாழ்க்கை மாறி மாறி இருக்கு அப்படின்னா என்ன காரணம்? அதுதான் மனசுங்கிற ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டதுனால காரணம். அப்ப அவரவர் வினைவெளி, அவரவர் அனுபவம் அப்படிங்கிற அந்த பலனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறத வேதங்கள் சொல்லுது. ஏன்னா இங்க என்னுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கு, இன்னொருத்தருடைய வாழ்க்கை இன்னொரு விதமா இருக்கு. அப்புறம் இதை தவிர மனிதர்களும் மாறி மாறி இருக்கிறாங்க, மற்ற ஜீவராசிகளும் மாறி மாறி வாழுது. அப்ப இதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த பாடத்திட்டத்துல நம்ம ஏற்கனவே ரொம்ப டெப்தா பார்த்தோம். ஆரம்பத்துல இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய ஆரம்ப பாடங்கள்ல நான் சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்ப மற்ற மதங்கள் கூறுவது போல இப்ப கர்மா இல்ல, வினை பயன் கிடையாது, இறைவனே எல்லா ஜீவர்களையும் படைச்சான். ஃபர்ஸ்ட் செடி கொடிகளை படைச்சான், அப்புறம் எறும்பை படைச்சான், அப்புறம் மிருகங்களை படைச்சான், அப்புறம் மனிதனை உருவாக்கினான் அப்படின்ட்டு மற்ற மதங்கள் சொல்ற மாதிரி, இப்ப இறைவன் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் படைச்சு இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறான் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இறைவன் ஓர வஞ்சனை உள்ளவன் அப்படின்னு நான் கடந்த பாடத்துல தெளிவுபடுத்தியிருப்பேன், இதே சாந்தோக்கிய உபநிஷத்துல. ஏன் அப்படின்னா, இப்ப உடல்களுடைய மாறுபாடுகளை பொறுத்து நமக்கு அந்த சுகதுக்கங்கள் இருக்குல்ல. இப்ப மனித உடம்புக்குள்ள இருக்கும்போது அதுக்குண்டான சுகதுக்கங்கள் வேற, ஒரு புழு பூச்சிகளா பிறக்கும் போது அதனுடைய சுகதுக்கங்கள் வேற. அப்ப ஏன் ஒண்ணு தாவரமா பிறந்து 4 பேர் காலில் மிதிப்படணும், ஒண்ணு கல்லா பிறந்து எதையுமே அனுபவிக்க முடியாம அப்படியே கிடக்கணும். அப்புறம் ஒரு ஜீவராசிக்கு உணவுக்காக ஓடணும், தேடணும், பறக்கணும், எவ்வளவு பாடுபடுதுங்க. அப்புறம் மனிதர்களையும் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் நல்லா பணக்காரனா, காரு, பங்களா, வசதி வாய்ப்புகள், எந்த கவலையும் இல்லாம வாழ்றக்கூடிய ஒரு மனோநிலையில இருக்கிறவர்களையும் பாக்குறோம். ஆனா அன்றாட சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்படுகின்ற மனிதர்களையும் பாக்குறோமே. அதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்கும்போது, நம்முடைய சாஸ்திரம் கர்மான்னு சொல்லுது இல்லையா? அப்ப அந்த கர்ம வினை, அவரவர் வினைவெளி, அவரவர் அனுபவம் அப்படிங்கிறத இங்க நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம பயணம் பண்ணும்போது, அப்ப இங்க இந்த ரிஷிகள் அதற்கான சூட்சும விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப இனிமேல் வர்ற இந்த உபநிஷத்தினுடைய பகுதி அதை தான் ஆழமா பேச போகுது. அதாவது இங்க அழிவற்ற அம்சமாக இருக்கின்ற இறைவன், உயிராய் உணர்வாய் இருக்கின்றவன், இப்ப இந்த உபாதியாகி இந்த உடலையும் மனசையும் கொண்டு பிரகாசிக்கிற தன்மையை நாம வலுப்படுத்திக்கிட்டோம்னா, நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். அப்ப இறைவன்
அபரிமிதமாக இந்த உடலை வைத்துக்கொண்டு பிரகாசிக்க தொடங்குறான் அப்படிங்கறத இங்க சொல்ல வர்றதுதான் தகர வித்யாவினுடைய அடுத்த படி. இப்ப நம்ம முதற் படி அன்றைக்கு முடிச்சோம். இப்ப 2வது படி பார்க்க போறோம். இப்ப 2வது படிநிலை என்ன அப்படின்னா, இங்க உபனிஷத் பேசுது, செயல்களின் பலனாக பெற்ற இந்த உலகம் எப்படி அழிகிறதோ அப்படியே புண்ணியத்தின் பலனாக பெற்ற மேலுலகங்களும் அழிகின்றன அப்படிங்கறத நம்ம முதற் பகுதியில பார்த்தோம். ஏன்னா எப்படி பார்த்தோம்? இப்ப அனுபவம். இப்ப எனக்கு நான் செஞ்ச பாவ புண்ணியத்தினுடைய அடிப்படையில எனக்கு மறுபிறவி இருக்குது. அது பாத்தீங்கன்னா, நான் அந்த போன பாடத்துல சொன்னேன். எப்படி சொன்னேன்னா, இப்ப எனக்கு நரகம் அப்படிங்கிறது எங்கேயோ போய் யமதர்ம எண்ணெய் சட்டியில போடுறதோ, அல்லது நான் கஷ்டப்பட்டு வாழ்றதோ அங்க யமலோகத்துல கிடையாது. பூமியிலேயே நான் பிறக்கும்போது எங்க பிறந்துருவேன்? சோமாலியாவுல பிறந்துருவேன். சோமாலியாவுல பிறந்துட்டா எனக்கு சாப்பாடே கிடைக்காது. அப்ப எலும்பு தோலுமா இருப்பேன். அதுவே நான் நிறைய புண்ணியங்கள் செஞ்சிருக்கிறேன். அப்போ நான் எங்க பிறப்பேன்? அமெரிக்காவுல பிறந்துடுறேன். அமெரிக்காவுல பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய ஆடம்பரமான வாழ்க்கை, பெண்கள், மது, மாது எல்லா சுகமும் எனக்கு கிடைக்கும். ஏன்? அது சொர்க்கம் இல்லையா? அமெரிக்காங்கிறது ஒரு சொர்க்க வாழ்க்கை. சோமாலியாங்கிறது ஒரு நரக வாழ்க்கை. அப்ப 2க்கும் மீடியமா இருக்கிறது இந்தியர்களுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை. அப்போ இப்ப எப்படி இத புரிஞ்சுக்கணும்? அவரவர்களுடைய வினை பயன்கள், அந்த சுக துக்கங்களை நம்ம உருவாக்கிக்கிற நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பிறக்கிற இடத்த வச்சுதான் நமக்கு எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம இந்தியாவுல பிறந்தா தான் இறைவனை கூட தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நீங்க நரகத்திலேயோ சொர்க்கத்திலேயோ பிறந்தா இறைவனை தெரிஞ்சுக்குவீங்களா? இறைவனை அனுபவமாக்க முடியுமான்னா முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அததான் இங்க சொல்றது. செயல்களின் பலனாக பெற்ற இந்த உலகம் எப்படி அழிகிறதோ அப்படியே புண்ணியத்தின் பலனாக பெற்ற மேலுலகங்களும் அழிகின்றன அப்படின்னு அது சொல்றதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க புண்ணியம் பண்ணி அமெரிக்காவுல பிறந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை கிடைக்கலாம். ஆனா ஆன்மீகம் கிடைக்காது. ஆன்மீகம் ஏன் கிடைக்காது? அங்க உங்களுக்கு லக்ஸூரியஸ் லைஃப், காரு, பங்களா, பெண்கள், அப்புறம் மது, மாமிசம் இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை சுகபோகமா இருக்கும். அதாவது ரொம்ப ஜாய்ஃபுல்லா லைஃபை என்ஜாய் பண்ணலாம். தினமும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். ஆனா இறைவன் யார்? நான் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியாத வாழ்க்கை அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள்ல இருக்கக்கூடிய சொர்க்க வாழ்க்கை. அதுவே நீங்க சோமாலியா மாதிரி மோசமான இடத்துல பிறந்துட்டீங்க, அங்க சாப்பாட்டுக்கே வழி இல்ல அப்படின்னா, அந்த சாப்பாட்டுக்கே வழி இல்லாம நீங்க வயிறெல்லாம் சுண்டி போய் அப்படியே நாக்கெல்லாம் வறண்டு போய் கிடக்கும்போது, உங்களுக்கு இறைவனை பத்தி சிந்திக்க தோணுமா? அங்கேயும் இறைவனை பற்றி சிந்திக்க தோணாது. ஏன்னா அங்க வயித்துக்கே வழி இல்ல. அப்புறம் எங்க இறைவனை பத்தி பேசுறது, இறைவனை பத்தி கேட்கறது? அதுக்கெல்லாம் நேரமும் கிடையாது. அப்படி வாழ்க்கை அவங்களுது. அப்ப யாருக்கு இறைவனை எல்லாம் தெரியும், இறைவனை பத்தி தேடுவாங்க, இறைவனை காட்டிக் கொடுக்க முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி இந்தியாவுல பிறந்தா தான். நம்முடைய பாரத தேசத்துல பிறந்தா மட்டும்தான் இறைவன் யார், நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற இந்த நடுநிலையாளனாக இருந்து நம்ம இதை பார்க்க முடியும். அப்ப இது ஒரு பாக்கியம் தானே. நம்ம பாரத தேசத்துல பிறக்கிறது ஒரு பாக்கியம். ஏன்னா இப்படி பிறக்கிறதுனாலதான் நம்ம இறைவனை பற்றி சிந்திக்கிறோம், இந்த உலகத்தை பற்றி ஆராய்கிறோம். அதன் மூலமா நம்ம நிலையை உயர்த்திக்கிறோம். அதுக்கு இந்த பாடத்திட்டங்கள்லாம் கை கொடுக்குது இல்லையா? அப்ப இங்க இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவ்வாறு இன்பங்களை விட்டு இறைவனை நாடுவது எல்லோராலும் இயலாத காரியம். அத்தகையோர் இன்பங்களை நிகழ்ந்தே ஆக வேண்டும். ஆசைகளை பூர்த்தி பெறாமல், இன்பங்களை அனுபவித்து நிறைவு ஏற்படாமல் இறைவனை நாட இயலாது. எனவே இன்பங்களை அனுபவி, ஆனால் இறைவனின் வாயிலாக அனுபவி என்று நமது சாஸ்திரங்கள் இங்கு ஆணையிடுகின்றன என்று தகர வித்யாவினுடைய இந்த 2வது படியில நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த 2வது படி ரொம்ப முக்கியமான பகுதி. அதாவது இப்ப நம்ம இறைவனை அடையணும், அதே சமயம் நம்முடைய வாழ்க்கை நிறைவா இருக்கணும். அதுக்கு என்ன வழி? இப்ப சுகபோகமான ஒரு நிறைவு வேணும் இல்லையா? அப்ப இங்க இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தம் அதுக்கு வழிகாட்டுது. எப்படி வழிகாட்டுதுன்னா, தகர வித்தியை பழகுபவன் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அதையும் அவன் சாதிக்க கூடும். அவன் என்ன நினைத்தாலும் அது நடக்கும் என்பதாக இந்த பகுதி நம்ம பார்க்கிறோம். சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய இப்ப இந்த பகுதி அததான் சொல்ல வருது. இப்ப என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்ப நம்ம இந்த பூமியில ஜனனம் பண்ணியிருக்கிறோம், நம்ம பாரத தேசத்துல பிறந்திருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கை வாழ்றான். ஒவ்வொருத்தருக்கும் ஏன் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கைன்னா அவருடைய வினை பயன், வினை அனுபவம், அதுக்கான மாதிரி நமக்கு இப்ப கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம கொண்டு வந்த வாழ்க்கைக்கு பேர் என்ன? பிராரப்த கர்மா. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற அந்த இதை எடுத்துட்டு இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப இந்த நிலையில நம்ம புதியதாக சில செயல்கள் செய்ய விரும்புறோம்ல. பிராரப்த கர்மா படி நமக்கு வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கான்னா, ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம உலகியல்ல மற்ற விசேஷ சுகங்கள்ல மூழ்கிறோம், ஈடுபடுறோம். அதுல ஆர்வ கோளாறுல சில டைம் நம்மளை மறந்து நம்ம அதிகமா ஈடுபடுறோம். அப்படியெல்லாம் நம்ம போகும்போது இங்க உண்மையான விஷயத்தை ஒருத்தன் உணரணும்னா இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள நுழையிறதுக்கு நம்முடைய பகுத்தறிவு பரிமாணத்தை பயன்படுத்தி, அதாவது நல்லது கெட்டது நித்திய அனித்திய வஸ்து விவேகங்களை உருவாக்கி பயணம் பண்ணும்போது இங்க நமக்கு நல்லது எப்போ
காட்டி கொடுக்கப்படுதோ அப்பதான் அவன் என்ன நினைத்தாலும் அது நடக்கும் அப்படின்னு இங்க உபனிஷத்து வந்து சொல்லுது. இப்ப அது வந்து நிறைய மந்திரங்கள்ல அப்படியே சொல்லிக்கிட்டே வரும். ஒரு 7, 8 மந்திரம் இந்த மாதிரி வரும். ஒரே மாதிரி வரும் 7, 8 மந்திரம். அந்த மந்திரங்கள் என்னன்னா, இப்ப ஒரு மந்திரம் படிக்கிறேன்னு பாருங்களேன். சயதி பித்ருலோக காமோ பவதி சங்கல்பா தேவாஸ்ய பித்ரஹா சமுதிஷ்டந்தி தேன பித்ருலோகேன சம்பன்னோ மகியதே அப்படின்னு இந்த முதல் மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அகவெளியிலே தன்னுடைய உள்ளே இறைவனை தியானிப்பவன் பித்ருலோகத்தை விரும்பினால் இறந்த முன்னோர்கள் அவனது சங்கல்பத்தாலேயே அவன் முன்னால் தோன்றுவார்கள். பித்ருலோகத்தை அடைந்த மகிழ்கின்ற பெருமையை அவன் பெறுகின்றான் அப்படின்ட்டு இந்த மந்திரம் முதல் மந்திரம் சொல்லுது. இப்ப இந்த மந்திரத்தை கேட்ட உடனே நமக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஆழ்ந்து ஆன்மீக பாதையில முன்னேறணும் அப்படின்னா, நம்ம இந்த தகர வித்யான்ற சொல்லக்கூடிய அகவெளியை நம்ம தியானம் பண்ணோம்னா, ஒரு சமயம் நம்ம பித்ருலோகத்தில் இருக்கிற பித்ருக்களோட பேச முடியுமா? அப்ப பித்ருக்கள் வந்து நம்முடைய சங்கல்பத்தினால நமக்கு முன்னாடி தோன்றுவார்களா? ஏன்னா இது அப்படித்தானே சொல்லுது. இந்த மந்திரம் வந்து அப்படிதான் சொல்லுது. சயதி பித்ருலோக காமோ பவதி சங்கல்பா தேவாசிய பித்ரஹா சமுதிஷ்டந்தி தேன பித்ருலோகேன சம்பன்னோ மகியதே அப்படின்னா, அப்படி சங்கல்பத்தால் அவன் முன்னால் தோன்றுவார்கள் அப்படிங்கிற மாதிரி இங்க உபனிஷத் மந்திரம் சொல்றதை வச்சுக்கிட்டு இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம முன்னாடி ஏதோ தாத்தா பாட்டி அப்படி தோன்றுவாங்க, அல்லது அப்பா இறந்து போன அப்பா வந்து நம்ம முன்னாடி தோன்றுவாங்க, தோன்றி நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறான் இல்லையா? அப்படி நினைக்க கூடாது. இங்க வந்து இதனுடைய ஆழமான உட்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அகவெளியை தியானிப்பவன், அதாவது தான் அந்த தகர வித்யாவை புரிஞ்சுக்கிட்டு இங்க உயிராய் உணர்வாய் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, இப்ப அந்த அந்த உயிராகிய இறைவன் வந்து இந்த உடலுக்குள்ள இருந்து இந்த உடலை இயக்குறான். இப்ப இந்த உடலை இயக்கும் போது இந்த உடலுக்குள்ள எப்படி எல்லாம் இயங்குறான்? உடல் இருக்கிற உள்ளுறுப்புகளாவும் கருவிகளை உண்டாக்கி வச்சிருக்கிறான். மனசுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் உண்டாக்கி வச்சிருக்கிறான். அதனாலதான் மனசின் மூலமா சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிறோம். வெறும் மனம் மட்டும் இல்ல, இந்த உடல்கள்ல புலன்களையும் கொடுத்திருக்கான். கண்களால் காண்கிறோம், காதுகளால் கேட்கிறோம், மூக்கினால் நுகர்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம வச்சு இந்த உடம்ப ஒரு அழகான நகரமா, ஒரு தெய்வீக நகரமா வச்சுக்கிட்டு இந்த உடம்ப நம்ம அனுபவமாக்கும் போது, இப்ப நம்ம மனசுங்கிற ஒரு பரிமாணம் இருக்குல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட மனசு. இப்ப அந்த மனம் மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா, சூட்சமா இருக்கிறதுனால, இறைவனும் சூட்சமா இருக்கிறதுனால, அந்த இரண்டும் சூட்சம நிலையில இருந்து இந்த ஸ்தூலத்தை எடுத்து இங்க அனுபவமாக்குது, இந்த உடம்பை எடுத்து அனுபவமாக்குது. அப்ப அறிவு வந்து தன்னை பிரதிபிம்பிக்கின்ற மனதின் மூலமா இந்த உடம்பை உண்டாக்கி சில விஷயங்களை அனுபவமாக்குறதுடைய நோக்கம் என்ன? நான் ஏற்கனவே இந்த பாடத்திட்டத்தில் சொன்னேன். இறைவனே தன் வைபவத்தை வெளிப்படுத்தி தன்னை தான் அனுபவமாக்குவதற்கு உணர்கின்ற உபாதிகள், உடல்கள் தான் இந்த பரிணாமங்கள். அது தாவர உடல்ல இருந்து மனித உடல் வரைக்கும் இப்படி பல்வேறு பரிமாணங்கள்ல பயணம் பண்ணிருக்கிறோங்கிறத நான் சொன்னேன். அப்ப அதை நீங்க நல்லா உள்ள வாங்கிக்கும் போது, இப்ப உங்களுக்கு இங்க என்ன புரியணும்? பித்ருலோகம் அப்படிங்கன்னா நமக்கு முன்னோர்கள் இறந்து போனவர்களுடைய ஆசீர்வாதம் அல்லது அவங்களுடைய சங்கல்பத்தை நம்ம மூலமா நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம இந்த மாதிரி அத்தியாத்ம ஞான பாதையில வரும்போது, இங்க இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படிங்கிற புரிதல் வரும்போது, நம்ம மூலமா இறைவன் பிரகாசிக்கிறான் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு நமக்கு புரியும் போது, இப்ப நம்முடைய முன்னோர்களையும் நம்ம திருப்திப்படுத்த முடியும்னா என்ன? அவர்களுடைய மனதளவுல அவங்க என்னென்ன கற்பனை சக்திகளை வச்சுக்கிட்டு, இப்போ தாத்தா, பாட்டி, அப்பா எல்லாம் இருக்காங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க எல்லாம் வந்து இறந்து போனவங்க எங்க இருப்பாங்க? பித்ருலோகத்துல இருப்பாங்க அப்படின்னு நம்முடைய சனாதன தர்ம சாஸ்திரங்கள் சொல்லுது இல்லையா? அப்படி இறந்து போனவங்க பித்ருலோகத்துல இருப்பாங்கன்னா நம்ம இங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? அவங்க மனமானது இந்த பூமியை விட்டு வெளிக்கிளம்பிடுச்சு. அதாவது இந்த உடல்ங்கிற சரீரத்தை விட்டு வெளிக்கிளம்பிடுச்சு. வெளிக்கிளம்பி இங்க வெளியே சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படி வெளியே சுத்தும் போது அது திருப்பி உடம்பு எடுக்கிறதுக்கு டைம் கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஏன் அந்த டைம் கிடையாதுன்னு சொன்னேன் அப்படின்னா, இந்த உடம்புக்குள்ள வந்த பிறகு நமக்கு இந்த பூமிங்கிற பந்துக்குள்ள இருக்கிறதுனாலதான் 24 மணி நேர காலம் எல்லாம் இருக்கு. 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு, அப்புறம் ஒரு நாள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்க வகுத்து வச்சிருக்கிறோம். அது சூரியனை மையமாக கொண்டு நம்ம வந்து காலத்தையும் உட்படுத்தி வச்சிருக்கிறோம். இடத்தை வச்சு தேசத்தையும் உட்படுத்திருக்கிறோம். தேசம் நான் இந்தியாவில் இருக்கிறேன், அவர் அமெரிக்காவில் இருக்காரு அப்படின்னு தேசத்தையும் உட்படுத்தி வச்சிருக்கோம். ஆனா இப்ப இந்த கால தேசங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை எப்ப வரும்? இந்த உடம்பை விட்டுட்டா சூட்சம சரீரமாகிய மனசுக்கு வந்து இந்த உடம்பு இல்லாததுனால, இங்க பருவுடல் கிடைக்காததுனால வெளிக்கிளம்பிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த உடம்பு ஆக்டிவேட் ஆகாத நிலையில அதுக்கு வந்து கால தேசங்கள் கிடையாது. அது வெளித்தன்மையில போயிடுது, வெட்ட வெளியா மாறிடுது. அப்ப அங்க வந்து அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு நான் சொன்னேன். அது நம்ம பாடத்திட்டத்துல தொடர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து காரண சரீரம் என்ற நம்முடைய சஞ்சித கர்மா. அப்ப அந்த காரண சரீரத்துக்குள்ள போய் நாம ஒடுங்கும் போது நம்முடைய மனதனுடைய ஆசைகள் எப்படி இன்னென்ன மாதிரி திருப்பி நான் வாழணும்னு நினைச்சேன், வாழாம இந்த உடம்பு விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கிற அந்த ஆசைக்கு அந்த மனசு மீண்டும் ஒரு உடம்பு எடுத்து வரும்னு நம்ம சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி நம்முடைய பித்ருக்கள்னா நம்ம முன்னோர்களும் இது மாதிரி ஆசைப்பட்டு தானே போயிருப்பாங்க. அப்ப அவங்களும்
அதே மனசா தானே வெளியே சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க திருப்பி வந்து உடம்பு எடுக்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம அந்த டைமிங் எப்படி சொன்னோம்? அவங்களுடைய விதை பழுத்தா, அதாவது அவங்களுடைய பிராரப்த கர்மா பழுத்திருந்தா உடனே உடம்பு கிடைக்கும். இல்லன்னா டைம் எடுக்கும். அப்ப அவங்க வெளிய திருப்பி யுகங்கள் கூட கடந்து போகலாம். நமக்கு வந்து இப்ப 24 மணி நேரம் 1 நாள் அப்படிங்கிற மாரி, பிரம்மாவுக்கு வந்து 1 வருடம் தான் 1 நாள். அப்படிங்கும்போது நம்ம இந்த பூமிய விட்டு வெளிய போயிட்டோம்னா, நமக்கு அதிகமான கால தேசங்கள் எடுத்துக்கும். அதிகமான கால தேசங்கள் எடுத்துக்கும். அப்ப அப்படி பார்க்கும்போது நம்ம வெளிய போனா, அங்க 10 வருடம் போயிருக்கும். நமக்கு இங்க வந்து சும்மா 1 வருடம் தான் முடிஞ்சிருக்கும். அப்ப இங்க 1 வருடம் நமக்கு முடிஞ்சா, வெளிய 10 வருடம் காணாம போயிடுச்சு. அப்ப ஒருத்தர் உடம்பு எடுக்கிறதுன்னா, அவ்வளவு ஈஸியா உடனே நடக்காது. அப்ப அது முன்ன பின்ன ஆகலாம் இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட பித்ருக்கள் வந்து அவங்களுடைய ஆசைகளை நிறைவு செய்யறதுக்கு, இப்ப நம்ம அந்த பித்ருக்கள் வழியில நாம வரோம் இல்லையா? வாரிசுகளா. ஏன்னா அவங்களுடைய வாரிசுகள் நம்ம ஏன் சொல்றோம்னா, அவங்க மனசு தான் நம்ம உடம்ப உண்டு பண்ணுது. நம்ம மனசு தான் நம்முடைய வாரிசுகள உண்டு பண்ணுது. இப்ப வாழ்க்கையில இது எப்படி தொடர் பயணம் நடக்குது? ஒரு ரயில் பெட்டி மாரி ஒண்ணுக்கோடு ஒண்ணு இணைப்பு. இப்போ என்னுடைய ஆசா பாசங்கள நான் என்னுடைய பையனுக்கு விதைக்கிறேன். என் பையனுடைய ஆசா பாசங்கள அவன் பையனுக்கு அவன் விதைக்கிறான். இப்படியே இந்த பரிணாமம் இருக்கு. இத நம்ம அனுபவத்துல பார்த்தோம். நான் கடந்த வகுப்புல கூட விளக்கம் குடுத்தேன். இப்போ ஒரு அப்பா வந்து போலீஸ் ஆபீசரா இருக்காருன்னா, பையனையும் போலீஸ் ஆபீசரா மாத்த தான் விரும்புவாரு. அவன சாதாரண எடுபிடி வேலைக்கு அனுப்பிச்சா நம்முடைய கௌரவம் கம்மின்னு நினைப்பாரு. அப்ப என்ன காரணம்? அவருடைய மனசுல இருக்கிற எண்ணங்கள பையன்கிட்ட விதைக்கிறாரு இல்லையா? விதைச்சு அந்த பையனையும் அதே மாரி மாறணும்னு அவர் ஆசைப்பட்டு, அப்படி டியூன் பண்ணி அந்த பையன உருவாக்குறாரு. அப்புறம் அந்த பாதையில அவன் வெற்றி பெறுறது, தோல்வி அடைகிறது அப்புறம். அது அவனுடைய பிராரப்தம் எப்படி வழி நடத்துதோ அப்புறம் அப்படி நடக்க போகுது. ஆனா இவருடைய ஆசைய அங்க திணிக்கிறாருல்ல. அது மாரி திணிச்சு தன்னுடைய பேரன, தன்னுடைய மகன உண்டாக்குறாங்கல்ல. தாத்தா, அப்பா இப்படி. அது மாரி இங்க சங்கல்பம் இருக்கு இல்லையா? அந்த சங்கல்பத்த நம்ம மாத்த முடியும். எப்படின்னா, இப்ப நாம இந்த அத்தியாத்ம ஞானத்துல நம்மளுடைய உண்மை தன்மைய நம்ம உணர்ந்த பிறகு, இப்ப நம்முடைய மனசுங்கிறது, இப்ப இந்த தனிப்பட்ட இந்த உடல் சார்ந்த மனசு மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம தாத்தா, அப்பா, அப்புறம் நமக்கு பின்னாடி வரக்கூடிய குழந்தைகள் எல்லாருடைய மனசும் நம்முடைய மனதின் மூலமாவே, அதாவது தொடர்புலயே இருக்கும். எல்லாம் தொடர்புலயே இருக்கும். அதனால தான் சில சங்கல்பங்கள் வந்து நம்முடைய பதிவுகளும் வெளிப்படும். நம்முடைய முன்னோர்கள் பதிவும் வெளிப்படும். ஆசைகளும் வெளிப்படும். அது நம்ம நடைமுறையிலயும் பார்க்கிறோம். அதே மாரி சூட்சமமும் அத பார்க்கலாம். அப்படி நடக்கும். அப்ப இந்த இடத்துல இந்த அகவெளியை தியானிப்பவன் பித்ருலோகத்தை விரும்பினால், இறந்த முன்னோர்கள் அவனது சங்கல்பத்தாலேயே அவன் முன்னால் தோன்றுவார்கள். பித்ருலோகத்தை அடைந்த மகிழ்கின்ற பெருமையை அவன் பெறுகின்றான் அப்படின்னா, அந்த இறந்து போன பிறகு அந்த மேலுலகத்துக்கு போகும்போது என்ன அனுபவங்கள் அவனுக்கு கிடைக்குமோ, அந்த அனுபவங்கள இப்ப அவன் இங்கிருந்தே தன்னுடைய பெற்றோர்கள் என்ன நிலையில இருக்காங்க, தன்னுடைய தாத்தா, பாட்டி எந்த நிலையில இருக்காங்க அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கக்கூடிய அந்த பக்குவம் அவனுக்கு வந்துரும். அப்ப வரும்போது இங்கிருந்தே அவன் மைண்ட டியூன் பண்ணி, அவன் ஒருத்தன் சித்தன் ஆயிட்டானா, இங்க ஒருத்தன் ஞானி ஆயிட்டானா, அவனுடைய சந்ததிகளை எல்லோருமே ஞானிகளா மாற்றலாம். எல்லோருக்கும் விடுதலை குடுக்கலாம். அப்படின்னா எல்லா மனதுக்கும் விடுதலை குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க சூட்சுமமா இங்க சொல்றாங்க. இது அடுத்தடுத்த மந்திரங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அடுத்தது மாதாவ பத்தி பேசுறாங்க. இப்ப பித்ருன்னா அப்பா, மாதா. அகவெளியில் இறைவனை தியானிப்பவன் மாத்ருலோகத்தை விரும்பினால் இறந்த தாய்மார்கள் அவனது சங்கல்பத்தாலேயே அவன் முன்னால் தோன்றுவார்கள். மாத்ருலோகத்தை அடைந்து மகிழ்கின்ற பெருமையை அவன் பெறுகின்றான். அடுத்தது அகவெளியில் இறைவனை தியானிப்பவன் பிராத்ருலோகத்தை அடைய விரும்பினால் இறந்த சகோதரர்கள் அவனது சங்கல்பத்தாலேயே அவன் முன்னால் தோன்றுவார்கள். பிராத்ருலோகத்தை அடைந்து மகிழ்கின்ற பெருமையை அவன் பெறுகின்றான். அடுத்தது அகவெளியில் இறைவனை தியானிப்பவன் ஸ்வஸ்ருலோகத்தை தியானித்தால் இறந்த சகோதரிகள் அவனது சங்கல்பத்தாலேயே அவன் முன்னால் தோன்றுவார்கள். ஸ்வஸ்ருலோகத்தை அடைந்து மகிழ்கின்ற பெருமையை அவன் பெறுகின்றான். அதே மாதிரி அகவெளியில் இறைவனை தியானிப்பவன் சகிலோகத்தை விரும்பினால் இறந்த நண்பர்கள் அவனது சங்கல்பத்தாலேயே அவன் முன்னால் தோன்றுவார்கள். சகிலோகத்தை அடைந்து மகிழ்கின்ற பெருமையை அவன் பெறுகின்றான். அடுத்தது அகவெளியில் இறைவனை தியானிப்பவன் கந்தமால்ய லோகத்தை விரும்பினால் மனமும் மாலைகளும் அவனது சங்கல்பத்தாலேயே அவன் முன்னால் தோன்றும். கந்தமால்ய லோகத்தை அடைந்து மகிழ்கின்ற பெருமையை அவன் பெறுகின்றான். அப்படின்னு இந்த மந்திரங்கள் வந்து இப்படி ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே வரும். அப்பா, அம்மா, சகோதர, சகோதரிகள், நண்பர்கள் அப்படிங்கிற எல்லா உறவுகளுமே எதன் அடிப்படையில் இங்க விரியுது? நம்முடைய மனதின் அடிப்படையில் விரியுது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து சாஸ்திரம் வந்து டெப்தான சப்ஜெக்ட பேசிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நம்முடைய மனம் சார்ந்துதான் மற்ற வாழ்க்கையை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்ப நம்முடைய உறவுகள், நம்முடைய சகோதர, சகோதரிகள், நம்முடைய நண்பர்கள் எல்லாமே நம்முடைய மனதுக்கு தகுந்த மாதிரி ஈர்ப்பு சக்திக்குள்ளதான் இருப்பாங்க. ஏன்னா நாம விரும்ப மாதிரிதான் நமக்கு நண்பர்கள் கிடைப்பாங்க. நம்ம விரும்பாம ஒரு நண்பன் நமக்கு கிடைக்க மாட்டான். ஏன்னா நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம நண்பனா ஏத்துக்கவும் மாட்டோம். இப்ப நம்முடைய ஃப்ரீக்வன்சிக்குள்ள வர்றவங்கள நம்ம நட்பு வச்சுக்குவோம். நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு வராதவங்கள இவர் சூட் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க விட்டு விலகிடுவோம். அப்ப இங்க நண்பனும் என்ன அடிப்படையில வரான்? நம்முடைய மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி. அப்ப இங்க அம்மா, அப்பா, உறவுகள், நண்பர்கள், சகோதர, சகோதரிகள் எல்லாமே நம்முடைய மனம் சார்ந்த வாழ்க்கைங்கிறதுனால,
இத பூடகமா இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா நாம விருப்பப்பட்ட மாதிரி வாழ்க்கைய அவங்க வாழ முடியும். அவங்க விருப்பப்படுற வாழ்க்கைய நம்ம மூலமா மாற்ற முடியும். ஏன்னா, இது நாம கையிலேயே எல்லாமே இருக்குங்கிறது இங்க சொல்ல வருது. அப்ப அடுத்த விஷயங்கள் அதே மாரி சொல்லுது. இங்க உணவும் நீரும்ங்கிற டாபிக்ல, அகவெளியில் இறைவனை தியானிப்பவன் அன்னபான லோகத்தை விரும்பினால், உணவும் நீரும் அவனது சங்கல்பத்தாலேயே அவன் முன்னால் தோன்றும். அன்னபான லோகத்தை அடைந்து மகிழ்கின்ற பெருமையை அவன் பெறுகின்றான். அடுத்த மந்திரம், அகவெளியில் இறைவனை தியானிப்பவன் கீதவாதித்ர லோகத்தை விரும்பினால், பாடலும் இசையும் அவனது சங்கல்பத்தாலேயே அவன் முன்னால் தோன்றும். கீதவாதித்ர லோகத்தை அடைந்து மகிழும் பெருமையை அவன் பெறுகின்றான். அடுத்த மந்திரம், அகவெளியில் இறைவனை தியானிப்பவன் ஸ்திரீலோகத்தை விரும்பினால், பெண்கள் அவனது சங்கல்பத்தாலேயே அவன் முன்னால் தோன்றுவார்கள். ஸ்திரீலோகத்தை அடைந்து மகிழ்கின்ற பெருமையை அவன் அடைகின்றான். அடுத்த மந்திரம், அகவெளியில் இறைவனை தியானிப்பவன் எந்தெந்த உலகத்தை விரும்புகின்றானோ, என்னென்ன இனிய பொருட்களை விரும்புகின்றானோ, அவனது சங்கல்பத்தாலேயே அவற்றை அடைந்து மகிழ்கின்ற பெருமையை அவன் பெறுகின்றான். அப்படின்ட்டு இங்க இந்த மந்திரங்கள் பூரா இப்படி ஏகப்பட்ட டாபிக்கை எடுத்து பேசுது. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன இந்த மந்திரங்கள் சொல்ல வர்ற விஷயம் அப்படின்னு நீங்க ரொம்ப டெப்தா கவனிச்சீங்கன்னா, இங்க நம்முடைய மதி எதுவோ நம் கதி அதுவே அப்படின்னு அஷ்டாவக்ர கீதை சொல்றது போலவும், நம்முடைய எண்ணம் எதுவோ அது போல நம்முடைய வாழ்க்கை என்பது போல, இப்ப இறைவன் வந்து நமக்குள்ள அறிவாக பிரகாசிச்சாலும் அந்த பிரகாசத்தை வெளிப்படுத்துகின்ற தூய்மையான கண்ணாடியாக நாம மாறுவதை பொறுத்துதான் அந்த பிரகாசம் அபரிமிதமாக வெளிப்படுவதும் குறைவாக வெளிப்படுவதற்கும் நாம் தான் காரணம். இறைவன் காரணம் இல்லை. இதுக்கு நான் எப்படி உதாரணம் உங்களுக்கு சொன்னேன்? சூரியன் என்னமோ சுயம் பிரகாச ஒளியில அது பவர்ஃபுல்லா பிரைட்னஸ் பூமியை நோக்கி செலுத்திட்டு தான் இருக்கு. ஆனா பூமியில இருக்கிற தண்ணீர்ல ஒரு தண்ணி வந்து சேத்து தண்ணி மாதிரி ஆகி கலங்கி கிடக்குது, குட்டையா மாறிடுச்சு. அந்த சேத்து தண்ணியில சூரியனுடைய ஒளி பட்டு பிரகாசிக்குமா, பிரதிபிம்பிக்குமா? பிரதிபிம்பிக்காது. அப்ப அந்த சேத்து தண்ணியில வந்து சூரியன் பட்டாலும் அங்க பிரதிபிம்பத்துல சூரியன் தெரியாது. அதுவே ஒரு குளத்து தண்ணி இருக்கு, அங்க கண்ணாடி மாதிரி தண்ணி அப்படியே தெளிந்து இருக்கு. அப்ப அதுல நீங்க அந்த சூரியனை பாத்தீங்கன்னா அந்த சூரியன் அப்படியே அதுல பட்டு அப்படியே பிரதிபிம்பிக்குது. அப்ப இந்த தெளிந்த நீர்ல வந்து எப்படி சூரியன் வெளியிருக்கிற சூரியனும் பட்டு பிரதிபிம்பிக்கிறதோ அது மாதிரி அந்த சூரிய ஒளியில அந்த குளத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம்ல. இப்ப அந்த சூரிய ஒளியில வந்து நீங்க அந்த குளத்துக்கிட்ட போய் நின்னு பாத்தீங்கன்னா சூரியனும் தெரியும், அந்த கண்ணாடி மாதிரி சூரியனும் காட்டி கொடுக்கும். அந்த சூரியனுடைய ஒளியானது அந்த குளத்து தண்ணியில ஊடுருவி அந்த குளத்துக்கு அடியில என்னென்ன கிடக்குது, அங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கறதையும் உங்களால பார்க்க முடியும். அப்ப இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு அனுபவமாச்சுங்க? அந்த சூரியனுடைய வெளிச்சத்தினால. அது மாதிரி இங்க எங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இறைவன் அந்த மாதிரி ஒரு சூரியன் போன்று நம்முடைய உடம்புக்குள்ள உயிராய் உணர்வாய் பிரகாசிக்க தயாரா இருக்கிறான். அவன் பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறான். ஆனா அந்த பிரகாசத்தை வெளிப்படுத்துவதற்கான தூய்மையான உடலாக தூய்மையான மனமாக நம்ம மாற்றிக் கொள்ளாததுனால நம்முடைய மனசும் உடம்பும் அந்த இறைவனை பிரகாசிக்க முடியாத அவல நிலையில அல்லல் பட்டு கொண்டிருக்கு. எப்படி அது அல்லல் படுது? கலங்கிய நீர் போல மாறிடுச்சு. குட்டை தண்ணி மாதிரி மாறி அங்க பன்னிகளும் எருமைகளும் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணி பூரா கலங்கி சேறு மாதிரி கிடக்குது. அங்க என்னத்தை போய் சூரிய ஒளியை நீங்க பாப்பீங்க? அந்த சேத்து தண்ணியில போய் என்னத்தை நீங்க சேத்துக்கு அடியில என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்? ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அப்படி இங்க என்ன ஆயிடுதுன்னா நம்முடைய மனசும் உடம்பும் அந்த சேறு மாதிரி ஆயிடுச்சு. கெட்டதெல்லாம் ஏத்திக்கிட்டு கண்ட குப்பைகளை உள்ள வாங்கிக்கிட்டு விசை சுகங்கள்ல சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு இறைவனை பிரகாசிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குல்ல. அப்ப இதுதான் நம்மகிட்ட இருக்கிற குறை. அப்ப இந்த குறையை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும், இந்த குறையை நீக்கிக்கணும்னா நம்ம இங்க எந்த இடத்துல தயாராகணும்? உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்க தயாராகணும். அப்ப இந்த உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்குவதற்கு தான் இங்க பக்தியே. இங்க இறைவனே வந்து எப்படி வெளிப்படுறான்? சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற நிலையில முதல்ல வந்து உடல் அளவில் நம்ம சேவைகள் செய்யறோம், சமூகத்துக்கு உழைக்கிறோம், சமுதாய சேவைகள் செய்யறோம், திருப்பணிகள் செய்யறோம், கோயில்கள்லாம் போய் உளவார பணிகள் செய்யறோம். ஏன் இதெல்லாம் செய்யறோம்? நம்முடைய உடல் மூலமா நம்ம உடம்ப வருத்தி தொண்டு செஞ்சு அந்த உடம்பை தூய்மைப்படுத்துறோம். அதே மாதிரி உள்ளத்தால அந்த தொண்டு செய்யக்கூடிய மனசு வந்து ஒரு மாற்றத்துக்கு உட்படுது இல்லையா? இவங்களுக்கு உதவணுங்கிற மனப்பான்மை நமக்குள்ள உண்டாகுது இல்லையா? அப்ப அந்த மனப்பான்மை ஒரு வாலண்டரியா ஒரு சர்வீஸ்க்கு போறோம். பொருளாதார ரீதியா நம்மளால பணத்தை செலவு செய்ய முடியலன்னா கூட ஒரு கோயில்ல போகும்போது ஒரு பெரிய மனுஷங்க பணத்தை கொண்டு வந்து போட்டு பொங்கல் ஆக்கி வச்சிருப்பாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நாம போய் நாமளும் ஒரு சர்வீஸ் அதுல இறங்கி அவங்களுக்கு பதிலா நாமளும் எடுத்து அந்த சாப்பாடு வர்றவங்களுக்கு எல்லாம் போட்டு ஹெல்ப் பண்ணும்போது நம்முடைய மனம் என்ன அடையுது? ஒரு மகிழ்ச்சி அடையுதுல்ல. நாமளே அவங்களுக்கு சமைச்சு சாப்பாடு போட்ட மாதிரி ஒரு மகிழ்ச்சி அந்த இடத்துல நடக்கும். ஆனா உண்மையில அந்த சாப்பாடு நாம தயார் பண்ணல, அந்த சாப்பாடுக்கு உண்டான பணமும் நாம போடல. ஆனா அந்த சேவை செய்யும் போது நம்முடைய மனசு மகிழ்ச்சி அடையுதுல்ல, உள்ள தூய்மை உண்டாகுதுல்ல. அதை இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்படி உடலாலும் உள்ளத்தாலும் நம்ம இந்த உபகாரமா இந்த உலகத்துக்கு வாழும்போது
அது தூய்மையாக்கப்படுது. உடலும் தூய்மையாக்கப்படுது, உள்ளமும் தூய்மையாக்கப்படுதுல்ல. அப்படி தூய்மை ஆயிட்டா, அது தெளிந்த நீரோடை போல, தெளிந்த குளம் போல மாறும். அப்பதான் அங்க இறைவன் பிரதிபலிப்பான். அப்பதான் அவனுடைய பிரகாசத்த நம்மளால வெளிப்படுத்தி பார்க்க முடியும். அப்பதான் அவனும் இறைவன் ஆகிறான். அப்படிப்பட்ட மனிதனும் தெய்வம் ஆகிறான். அந்த நிலைக்கு நம்ம போறதுக்கு, இந்த பக்குவங்கள அடையறதுக்கு நம்ம இந்த உடலுக்கும், மனதுக்குமான பக்குவத்த குடுக்கணும் அப்படிங்கிறத எங்க சாஸ்திரம் சொல்லி, அப்ப இதயத்தில் இருக்கின்ற சிறு வெளியில் இருக்கின்ற இறைவனை தியானிப்பவன், அதாவது தகர வித்யை அல்லது தகராகாச வித்தையை பழகுபவன், தனது சங்கல்பத்தால் எல்லாவற்றையும் அடைய முடியும் என்று இங்க உபநிஷத்தினுடைய இந்த 2வது படி சுட்டிக்காட்டுது. அப்ப இங்க ஒவ்வொன்றாக பல்வேறு சுகபோகங்களை கூறிய பிறகு, கடைசி மந்திரத்திலே எந்த சுகத்தை வேண்டுமானாலும், எந்த ஆற்றல்களை வேண்டுமானாலும் அவனால் அடைய முடியும் என்பதை இந்த உபநிஷதம் இங்கு வலியுறுத்துவதாக நம்ம பார்க்கிறோம். கேள்வி என்ன உங்களுக்கு இப்போ வரும் அப்படின்னா, அப்ப நம்முடைய வாழ்க்கையை வந்து இறைவன் வாழ்கிறான் அப்படிங்கிற நிலைக்குள்ள நம்ம எப்போ வரணும்? நம்மள நம்ம தூய்மையாக்கும் போது வரணும். அப்ப நம்மள தூய்மையாக்கும் போது, இப்ப நாம வந்து சராசரி மனிதனா தூய்மை இல்லாம வாழும்போது நம்முடைய மனம் போன போக்குல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏன்னா தூய்மை இல்லாத நிலை அப்படிங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அழுக்குங்கிற மாரி எடுத்துக்காம, மனம் போன போக்குல. இப்ப மனசு ஒவ்வொன்னும் செய்ய சொல்லும், ஒரு விவகாரத்துல ஈடுபட சொல்லும், அத பண்றேன், இத பண்றேன்னு ஏதோ இழுத்து போட்டுக்கிட்டு, தேவையில்லாத விசேஷங்கள்ல போய் மாட்டிக்கிட்டு, விவகாரத்த பெருசு பண்ணிக்கிட்டு, அப்புறம் அதுல நம்ம அல்லல் பட்டு, ரொம்ப அடி வாங்கி, அப்புறம் தான் நம்ம ரொம்ப திரும்பி பார்ப்போம் இறைவன. அப்ப இதெல்லாம் நம்ம மனம் போன போக்குல போன வாழ்க்கை முறையில ஏற்பட்ட விளைவுகள். ஆனா, நீங்க இந்த மாரி அத்தியாத்ம ஞான பாடத்துல வந்து, இப்ப இந்த விஷயம் என்ன சொல்ல வருது? நம்மள நம்ம தூய்மையாக்கும்போது, இறைவன் நம்ம மூலமா பிரகாசித்து, இந்த உடலையும், மனதையும் அவன் வாழ்றான் வச்சுக்கிட்டு. அப்ப அவனுக்கான ஒரு கருவி தான் இந்த உடலும், மனசும் நம்ம சொல்லிட்டு நம்மள நாம ஒட்டுமொத்தமா இழக்கும்போது, இங்க இறைவன் வாழ்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இந்த உடம்புக்கும், மனசுக்கும் செயல் நாம ஒண்ணும் செய்யல. அது செஞ்சுகிட்டு இருக்கு இந்த உடம்பையும், மனசையும் கருவியா வச்சுக்கிட்டு. அப்ப அப்படி நாம ஒரு மனோபாவத்துக்கு வந்துட்டு அதுக்கு பேர் என்ன? கர்ம யோகமும் கூட. ஏன்னா கர்ம யோகம்னா என்ன? இங்க நான் எதுவும் செய்யல இறைவா. இந்த உடம்பையும் மனசையும் கருவியா வச்சு நீ செய்ற அப்படின்ற அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மையோட நாம வாழ்ற வாழ்க்கை தான் கர்ம யோகம். அப்ப அந்த நிலையில நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன வருமோ அத்தனை தானா வரும். அப்ப அந்த நிலையில நீங்க யாரெல்லாம் நல்லா இருக்கணும்னு விரும்புறீங்களோ அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நீங்க உங்க பித்ருக்களாகிய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோரும் நல்லா இருப்பாங்க. அப்ப அப்படி எல்லாரும் ஏன் நல்லா இருக்கிறாங்க? உங்க மனசானது அந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள போன உடனே உங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் நன்றாக மாறுவதை நீங்க அனுபவத்துல பார்க்கலாம். எப்படி பார்க்க முடியும்னா, உங்களுடைய ஃப்ரீக்வன்சி அவங்கள அந்த லெவலுக்கு கொண்டு போகும். அதுதான் இங்க மகத்துவம், மகோன்னதம், இறைவனுடைய வைபவம். அப்ப அதை எப்படி மாற்ற முடியும்ன்றது இந்த உபனிஷத் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, நீ மாறாம உலகம் மாறாதுப்பா. நீ உலகத்துல கெட்டவனா இருந்துகிட்டு, கெட்ட காரியங்களை செஞ்சுக்கிட்டு எல்லாரையும் கெட்டவன்னு சொல்லிட்டு இருக்காத. நீ வந்து உன்னை மாத்திக்கோ. நீ உன்னை மாத்திக்கிட்டு நீ நல்லவனா இந்த உலகத்துக்கு நற்காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்ப எல்லாரும் உன்னை சார்ந்தவர்களும் நல்லவர்களா உனக்கு நற்காரியங்களை செய்வார்கள். அப்ப நீ பார்க்கின்ற மனோபாவம், நீ சிந்திக்கின்ற எண்ணம், உன்னுடைய செயல் எல்லாமே நன்மையை நோக்கி திரும்பும். அவை எல்லாம் நல்லவைகளாகவே இருக்கும். அப்ப யாரையும் நம்ம வந்து விருப்பு வெறுப்புக்குள்ள உட்படுத்த மாட்டோம். அப்ப காழ்ப்புணர்ச்சி இருக்காது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதமைகள் இருக்காது. அப்ப அந்த நிலை வந்து இறைவன் நிலை. அவன் தான் அந்த மாதிரி இருக்கிறவன் தான் இறைவன் வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்றான் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுவதனால, அந்த நிலைக்கு நம்ம போனா, அந்த நிலையில வந்து நமக்கு சங்கல்பம் இருக்கு இல்லையா? நாம் எப்படி வாழப் போறோம், எப்படி வாழ வேண்டும் என்ற நம்முடைய சங்கல்பம் ஒரு ஆற்றல் மிகுந்த வல்லமை பெற்றதாக மாறிவிடுகிறது என்று இங்க சாஸ்திரம் சொல்லும். ஏன் அப்படி ஆற்றல் மிகுந்த வல்லமை பெற்றதாக மாறுதுன்னா, இறைவன் இந்த உடம்பையும் மனசையும் கொண்டு வாழ விரும்புறதுனால, அவனுடைய வைபவத்துல இத ஒரு அழகான கண்ணாடியா மாத்திடுவான். இப்ப நான் வந்து அடிக்கடி என்னுடைய முகத்த பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி வந்து, ஒரு டம்மி கண்ணாடி மாரி வாங்கி வச்சுக்கிட்டு பார்க்கிறத விட, அது அழகா ஃப்ரேம் செய்யப்பட்ட, எந்த அளவுக்கு தூய்மையா அந்த கண்ணாடி வச்சுக்கணுமோ, அந்த அளவுக்கு நான் வச்சு தான் அந்த கண்ணாடியில என்னுடைய முகத்த பார்த்து ரசிப்பேன். நான் வந்து பாதரசம் போன கண்ணாடியையோ, அல்லது ஒரு கோணல் மாணலா முகம் தெரியக்கூடிய ஒரு கண்ணாடியே வச்சு என்னுடைய முகத்த பார்க்க விரும்புவனா? நான் விரும்ப மாட்டேன். ஒரு புரிதலுக்கு சொல்றேன். சராசரி மனிதனா இருக்கிற நானே, என்னுடைய முகத்த கண்ணாடியில பார்க்கணும்னா, நல்ல கண்ணாடி இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அந்த கண்ணாடி ரொம்ப பெருசா இருக்கணும். அந்த கண்ணாடி வந்து நல்லா தூய்மையா இருக்கணும். அந்த கண்ணாடி களங்கம் இல்லாம இருக்கணும். அதுல பாதரசம் சரியா பூசப்படாம, என் முகம் இழிச்சுக்கிட்டு, என்னுடைய கை, கால இழிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி இருந்தா, அந்த கண்ணாடி எனக்கு விருப்பப்பட மாட்டேன். அப்ப அது மாரி இறைவன் பிரகாசிக்கிற இந்த உடலும், மனசும் அந்த தூய்மை நிலைக்கு வரும்போது, அப்படி ஒரு பெர்ஃபெக்ஷன், அப்படி ஒரு அருமைத்தன்மை அடையும். அது அனுபவத்துல நீங்க பார்க்கலாம். அப்படித்தான்
இங்க இறைவன் ஒவ்வொருத்தருடைய ஞானிகளுடைய வாழ்க்கையில இருக்கிறான் அப்படிங்கறத இங்க சொல்றாங்க மகான்கள். அப்படி சொல்லி அந்த அகவெளியில் இறைவனை தியானிப்பவனுடைய சங்கல்ப ஆற்றல் மிகுந்த வல்லமை பெற்றதாகிறது. நமது பண்டைய ரிஷிகள் இந்த ஆற்றலை பயன்படுத்தி உலக நன்மைக்கான செயல்களில் ஈடுபட்டதை நமது புராணங்களில் காண முடியும். அப்ப நம்முடைய புராண கதைகள்ல நம்ம என்ன பார்க்கிறோம்? இப்ப இவர் இருக்காருன்னா, விஸ்வாமித்திர மகரிஷி வந்து தனி உலகத்தையே உண்டாக்கி கொடுத்தாரு. அவன் பேர் என்ன மறந்துட்டேன். யாருக்கா ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. வானமண்டலத்துல தனி உலகம் விஸ்வாமித்திரர் உருவாக்கி திருசங்கு சொர்க்கம். கரெக்டுங்க ஐயா, சந்தோஷம். அப்ப திருசங்கு சொர்க்கத்தை வந்து விஸ்வாமித்திர மகரிஷி உருவாக்கி கொடுத்தாருன்னா, அப்ப திருசங்குங்கிற ஒரு ராஜா, விஸ்வாமித்திரர் ஒரு ராஜா. இங்க 2 பேருமே ராஜாக்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க விஸ்வாமித்திரரும் ஒரு ராஜாவா இருக்காரு, திருசங்கும் ஒரு ராஜாவா இருக்காரு. பட் 2 பேரும் நண்பர்கள். இப்ப நான் எதுக்கு அந்த பாயிண்ட் இங்க எடுத்து சொல்றேன்னா, அகவெளியில் விழித்துக் கொண்டவன், அகவெளியில் இறைவனை தியானிப்பவன் அந்த தெய்வீக நிலையை அடையும் போது அவனுடைய வாழ்க்கையை இறைவன் வாழ்கிறான்ங்கிறது எப்படின்னா, விஸ்வாமித்திர மகரிஷியினுடைய வாழ்க்கையை இறைவன் வாழ்வதனால அவனுடைய வல்லமை, அவனுடைய சக்தியினால் அவன் என்ன பண்றான், திருசங்குக்கே ஒரு சொர்க்கத்தை உருவாக்கி கொடுக்குறான். அவனுடைய நண்பனுக்கு, டே நீ ஏன்டா கஷ்டப்படுற, வா உனக்கு நான் ஒரு ஆனந்த வாழ்க்கையை அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி இந்திரனுக்கு சமமான ஒரு சொர்க்க வாழ்க்கையை திருசங்குக்கு விஸ்வாமித்திர மகரிஷினால உருவாக்கி கொடுக்க முடிஞ்சது. அப்படின்னா நம்முடைய பண்டைய மகரிஷிகளுடைய தவ வலிமையும் அவர்கள் மூலமா இறைவன் பிரகாசித்த பெருமையையும் மகிமையையும் நாம் இங்கு பார்க்கணும். ஏன்னா இந்த சாஸ்திரம் அதுதான் சொல்லுது. அது சாத்தியம், ஒவ்வொருத்தரிடத்திலும் அது சாத்தியம். ஆனால் நாம் அதற்கு தகுதியான கருவியாக மாறுவதில்லை அப்படிங்கிறத நீங்க உங்களுக்குள்ள உணர்ந்தீங்கன்னா, நீங்க அந்த இறைவன் பிரகாசிக்கக்கூடிய தகுதியான கருவியாக உங்களை மாத்திக்கிங்க அப்படின்னு சொல்றேன் நான். ஏன்னா இப்போ இந்த பாடத்திட்டமே அதுதானே சொல்லுது. நான் நேற்றை கூட வகுப்பு எடுக்கும்போது அந்த கிளாஸ்ல என்ன சொன்னேன், ஒரு எம்டி போஸ்டிங்ல உட்காரணும்னா நீங்க அந்த தகுதியை வளர்த்துக்கணும். ஒரு நிறுவனத்தினுடைய எம்டி, மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னா சும்மா எடுத்தோன்னே மேனேஜிங் டைரக்டர் போஸ்டிங்ல உட்கார வச்சிருவாங்களா? ஒரு லேபரை கொண்டு போய் மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட்ல உட்கார வைக்க முடியுமா? முடியாது. மேனேஜிங் டைரக்டர்னா என்னன்னா, அந்த நிர்வாக திறன், அந்த கம்பெனில என்னென்ன நடக்குது, அந்த கம்பெனில ஃபேக்டரியில என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குது, ப்ரொடக்ஷன் எங்க போகுது, மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஆளை தான் வந்து மேனேஜிங் டைரக்டர்ங்கிற போஸ்டிங்ல உட்கார வைக்க முடியும். அப்ப அவர் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை தயார்படுத்திக்குவாரு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாரு. அப்போ அந்த மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட்டுக்கு ஒருத்தர் வர்றாருன்னா அவர் திறமைசாலியா எல்லாம் அந்த நிறுவனத்தை பற்றி A to Z தெரிஞ்சவரா இருந்தால்தான் அந்த போஸ்டிங்க்கு வர முடியும். அது மாதிரி இறைவன் ஒரு மிகப்பெரிய வல்லமை உள்ளவனாக இருக்கிறதுனால அவனுடைய தகுதியை நம்ம அடையணும்னா நாம நம்முடைய தகுதியை வளர்த்திக்கணும். அப்படி வளர்த்திக்கிட்டா மட்டும்தான் இறைவன் நம்ம மூலமா பிரகாசித்து இந்த உலகத்துக்கு இன்னும் என்னென்ன கொடுக்கணும், இந்த உடம்புக்கும் மனசுக்கும் என்னென்ன தேவைகளை பூர்த்தி செய்யணும், இதை சார்ந்தவர்களை எப்படி வச்சிருக்கணும் அப்படிங்கிற அத்தனை நியதிக்குள்ளேயும் அவன் கொண்டு வருவான். அப்ப இங்க ஆன்மீகத்தின் உச்சங்களை கண்ட உபனிஷத முனிவர்களைப் போலவே உலகியல் துறையிலும் ஒரு காலத்தில் மாமேதைகளை பாரத தேசம் உருவாக்கி இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. மருத்துவத்திலே சரகர், சுஸ்ருதர், வானவியலிலே ஆரியப்பட்டர், பாஸ்கரர், கணிதத்திலேயும் பாஸ்கரர், லீலாவதி, அது மாதிரி ஜோதிடத்திலே வராகமிகிரர், அரசியலிலே சாணக்கியர் என்று ஒரு பெரிய பட்டியலே போடலாம். அப்படிப்பட்ட நம்முடைய பாரத தேசத்திலே மிக சக்தி வாய்ந்த மகான்களும் ரிஷிகளும் தோன்றினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க ஒவ்வொரு துறை, இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கணிதத்துறையில பாஸ்கரர் இருக்காரு, லீலாவதி இருக்கிறாங்க. அதே மாதிரி வானவியல் துறையில ஆரியப்பட்டா இருக்காரு, மருத்துவத்துல சரகர், சுஸ்ருதர் இருக்காரு, ஜோதிடத்துல வராகி மிகிரர் இருக்காரு, அரசியல்ல சாணக்கியர் இருக்காரு. அப்ப இவங்க எல்லாம் எப்படிங்க உலகியல் வாழ்க்கையில சாதனை பண்ணாங்க? இறைவன் அவங்க மூலமா பிரகாசிச்சு சாதனை பண்ண வச்சான். அப்ப அது மாதிரி இங்க உலகியல் துறையில நாமளும் சாதிக்க முடியும். ஆனா நாம எப்படி இருக்கிறோம், நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோங்கிறது நம்முடைய மனோபாவத்தை பொறுத்துதான் நம்ம மூலமா இறைவன் பிரகாசிக்கிறது நடக்கும். நாம வந்து ஒரு எதுலையுமே நம்பிக்கை இல்லாம, இறைவனையும் நம்பாம அறகுறையா வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கீங்களேன். எதுலையுமே ஒரு பிடிமானம் இல்லாம அல்லது படிப்புலயே அறகுறையா படிச்சுட்டு நம்ம மனம் போன போக்குல போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எதுலையுமே வெற்றி பெற முடியாது. அப்ப இங்க சாஸ்திரம் அதை தெளிவுபடுத்தி, அப்போ இதற்கெல்லாம் அடிப்படையாக திகழ்ந்தது அவர்களுடைய அக உபாசனைகள் தான் என்று இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப அக உபாசனை அப்படின்னா என்னன்னா, இங்க இறைவன் தன்னுள்ள இருக்கிறான் அப்படிங்கிறத ஒருத்தன் உணர்ந்து கொண்டு அந்த இறைவனுடைய மகிமையை தனக்குள்ள பிரகாசிக்குவதற்கான உள்ள தூய்மையை உண்டாக்கி கொள்கின்ற ஒரு உபாசனை மூலமா தான் அந்த மனிதனிடத்துல இறைவன் பிரகாசிக்க முடியும். ஆன்மீக ரீதியா இப்படி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிருக்கோம். அப்ப இறைவனை நம்ம வந்து நமக்குள்ள பிரகாசிக்க வைக்கணும்னாங்க உள்ள தூய்மை தேவைப்படுது. அப்ப அந்த உள்ள தூய்மைக்கு நமக்கு என்னென்ன வேணுங்க? பக்தி. அடிப்படை விஷயம் பக்தி. பூஜைகள் பண்றது, சேவைகள் செய்வது, அப்புறம் எல்லாரையும் இடத்துல அன்பு செலுத்துவது,
பக்தினால என்ன? அன்பு தானே. அந்த அன்பானது இறைவனிடத்துல மட்டும் இல்ல, எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவது. அப்புறம் கருணையின் அடிப்படையில நம்ம உலகத்துல அணுகுவது. இப்படியெல்லாம் நம்மள தயார்படுத்திக் கொண்டு நம்ம பயணம் பண்ணும்போது, நம்முடைய உள்ளமும் தூய்மையாகும், உடலும் தூய்மையாகும். எப்படி உடல் தூய்மையாகுது, உள்ளம் தூய்மையாகுதுன்னா, நம்ம செய்கின்ற நற்காரியங்களும், நம்ம நல்ல விஷயங்களை நோக்கி நகர்வதனாலயும், உடம்பும் நம்ம என்ன பண்ணுவோம்? கெட்ட விஷயங்கள, கெட்ட காரியங்கள செய்ய மாட்டோம். நம்ம நல்லத மட்டும் தான் செய்வோம். அப்புறம் நம்ம நல்ல உணவுகள உட்கொள்ளுவோம். நமக்கு தமோ குணத்தை உண்டு பண்ணுகின்ற கெட்ட உணவுகள உட்கொள்ள மாட்டோம். அப்ப நம்ம அந்த மாரி தவறான உணவு முறைகள நீக்குவோம். ஏன்னா இந்த அசைவ உணவு சாப்பிட்டா எனக்கு தமோ குணம் வருது, ரஜோ குணம் வருது, மிருக குணம் வருது. ஏன்னா மிருகங்கள சாப்பிட சாப்பிட நமக்கு மிருக குணம் வரும். அப்ப மிருக உணவுகள் தவிர்ப்போம். அப்ப அசைவ உணவுகள் தவிர்த்துக்கலாம். அப்புறம் மதி மயக்கக்கூடிய போதை வஸ்துக்கள நம்ம தவிர்த்துடுவோம். ஏன்னா அது வந்து மனச மயக்கும். போதைகள வச்சுட்டு இருந்தா நம்மள வந்து இறைவன சிந்திக்க முடியாது. அப்ப நம்ம ஒரு மயக்கத்திலேயே இருப்போம். அந்த மயக்கமானது ஒரு அமைதி தன்மையை குடுக்குதுங்கிறதுனால அது இறைத்தன்மைக்கு போயிடாது. இங்க இறைவன் வந்து அறிவு நிலையில இருக்கிறதுனால, அது நம்ம மூலமா பிரகாசிக்கிறத நிகழ்த்தணுமே தவிர, நம்மள மயக்கத்துக்கு உட்படுத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு போகக்கூடாது. இங்க நிர்விகல்பம் அப்படிங்கிற எண்ணங்களற்ற நிலையில அந்த தூய அறிவு பிரகாசிக்கிற நிலை. அது ஒரு மிக உயரிய நிலை. அது நெறைய பேருக்கு புரியறதில்ல. அதனால ஆன்மீகம்னா நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்க, கஞ்சா அடிச்சா கூட நம்ம அமைதி நிலைக்கு போயிடலான்ட்டு கஞ்சா அடிக்கிற கூட்டம்லாம் இருக்கு இல்லையா? இப்ப வடநாட்டுலலாம் பாத்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அகோரிகள்னு ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப இவங்கலாம் வந்து நம்ம காபாலிகர்கள்னு சொல்லுவோம். காபாலிகர்கள்னா உடம்பையே சாப்பிடுவாங்க. மாமிசத்த எடுத்து சாப்பிடுவாங்க. அப்புறம் கஞ்சா அடிப்பாங்க. அப்ப இவங்கலாம் அப்படியே தெய்வீக நிலைய அடைஞ்சுட்டாங்களான்னா, அப்படிலாம் அடையவே கிடையாது. அடையவும் முடியாது. ஏன்னா அதெல்லாம் புரியல. அவங்களுக்கெல்லாம் என்ன ஏதுன்னே புரியாம, அப்படி இதெல்லாம் ஒரு ஆன்மீகம் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் ஓடிட்டு இருக்கு. ஆனா இங்க உயர்ந்த விஷயங்கள ரிஷிகள் வந்து ரொம்ப தெளிவா வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டு, ஆன்மீகத்துல இப்படி ஒரு விளக்கம் குடுத்த மாரி, அறிவியல் ரீதியாவும் நம்ம ரிஷிகள் விளக்கம் குடுக்கிறது தான் நம்முடைய சனாதன தர்மத்துல இருக்கின்ற யோக வித்தையே, யோக கலை. நம்முடைய சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய யோக கலை வந்து யார் உருவாக்குனது? பதஞ்சலி மகரிஷி உருவாக்குனது. பதஞ்சலி மகரிஷியினுடைய யோக கலையில குண்டலினி சக்திய பத்தி பேசுவாரு. அட்டமா சித்துக்கள் வரைக்கும் பேசுவாரு. அப்புறம் வந்து இங்க ஏம நியமத்திலிருந்து கடைசியா நம்ம வந்து சமாதி அடையிற வரைக்கும் பேசுவாரு. அப்ப இப்படிப்பட்ட பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்லுகின்ற சப்ஜெக்ட்ல எத அடிப்படையா வச்சு பதஞ்சலி அறிவியல் பூர்வமா பேசுறாரு? ஆன்மீக ரீதியா இங்க வந்து அவருடைய பாடங்கள பார்க்க முடியாது. பதஞ்சலி முனிவர பொறுத்தவரைக்கும் அறிவியல் ரீதியா பேசுவாரு. அது நம்முடைய பதஞ்சலி யோக சூத்திரம் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெளிவா நம்ம உடைச்சிருப்போம். இந்த இடத்துல அந்த பாயிண்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து உடல் ரீதியா நீங்க தூய்மையாக்கிக்கணும் அப்படின்னா, மனிதனின் மூளையில் உள்ள மிக சிறிய சுண்டைக்காய் அளவை விட மிக சிறியதான நாளமில்லா சுரப்பி என்று சொல்லக்கூடிய பீனியல் சுரப்பி ஒண்ணு நம்ம உடம்புல இருக்குங்க. நம்முடைய தலையில இருக்கக்கூடிய பீனியல் சுரப்பி இருக்கு இல்லையா? இந்த பீனியல் சுரப்பி வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய சித்தர் பெருமக்கள், நம்முடைய ரிஷிகள் கண்டுபிடிச்சாங்க. ஏன் அத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, மனித மூளை தான் இங்க படைப்பிலேயே மிக உயர்ந்த மூளை. அதாவது மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் மூளை இருக்கு. ஆனாலும் அந்த மூளையில இந்த பீனியல் கிளாண்ட் இல்ல. அப்ப அதனால பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க சாதாரணமா பார்க்கின்ற மிருகங்களுக்கு கூட 5 புலன்கள் இருக்கு, மனசு இருக்கு, அறிவு இருக்கு. மிருகங்களுக்கு என்ன மனசு இல்லையா? அறிவு இல்லையா? மிருகங்கள் கூட பாரு, இத தொடாதன்னா தொடாது, அங்க போகாதன்னா போகாது. அறிவு இருந்தா தானே அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அப்ப மிருகங்களுக்கும் அறிவு இருக்குதுங்களே. மிருகங்களுக்கும் மனசு இருக்கு. தன்னுடைய குழந்தைய பார்த்த உடனே நாக்குனால நக்கி அன்ப காட்டும். அன்பு இருக்குது. அப்ப எல்லாமே நம்மள மாரி ஈக்குவலா இருக்கு. ஆனா எந்த இடத்துல மிருகம் வந்து அப்டேட் ஆக முடியல? ஹார்ட்வேர்ல அப்டேட் ஆகல. ஐசி வந்து அப்டேட் ஆகாம இருக்கு. ப்ராசஸர் வந்து பழைய ப்ராசஸர் இருக்கு அதுக்கு. இப்ப நம்ம உடம்புல வந்து பீனியல் சுரப்பிங்கிற ஒரு விஷயத்த வந்து இறைவன் அப்டேட் பண்ணியிருக்கான். நம்முடைய மனித மூளையில பீனியல் சுரப்பிங்கிற ஒரு சுரப்பி இருக்கிறதுனால, இப்ப இந்த சுரப்பி தான் நம்முடைய அறிவாற்றல தூண்டக்கூடியதாகவும், நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும், மேலும் நம்ம இந்த மாரி புற விஷயங்கள்ல சொல்லக்கூடிய விஷயங்கள உள்வாங்கி, அதை அனுபவத்துக்கு கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்குது. அப்படிதான் இந்த பீனியல் சுரப்பி நம்ம உடம்புல இருக்குதுங்கிறத 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய ரிஷிகள் கண்டுபிடிச்சு, அத வந்து என்ன சொல்றாங்க? பிரம்மரந்திரம், 10ஆம் வாசல், வாழைத்தாய், அப்புறம் அதுக்கு வந்து அமுதம், அமிர்தம் அப்படின்லாம் பல பேர் வச்சிருக்காங்க. சித்தர்கள் எல்லாம் பரிபாஷையில பேசுவாங்க. அந்த பீனியல் கிளாண்ட வந்து அங்கிருந்து ஒரு அமிர்தம் சுரக்கும். அப்படியே தலையிலிருந்து ஒரு அமிர்தம் சுரக்கிறத வந்து சாப்பிட்டான்னா, அவன் சாகா வரத்தை பெறுகிறான்னு சொல்லுவாங்க. இப்ப உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அமிர்தத்த சுரக்கிறதுக்கு என்னென்னமோ பயிற்சிகள்லாம் பண்ணி, அது சுரந்துட்டா நம்ம உடம்புல சாகாம இருக்கலாம்னு நெனச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உண்மையா அவங்க சொன்னது அந்த சுரப்பியின் மூலமா சாகா வரத்தை பெறுவதுங்கிறது என்னன்னா, உடம்ப சாகாம வச்சுக்க முடியாது. நான் உடம்பே அல்ல, அந்த உயிருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாகாம இருக்கிறது. ஏன்னா நம்மள யாருன்னு தெரிஞ்சுக்காம இருக்கிற ஒரு அஞ்ஞான நிலையில தானே நம்ம மனிதனா பொறந்துமே மிருகம் மாரி வாழ்றோம். அதாவது மிருகத்துக்கும் மனிதனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்ல, நான் ஏற்கனவே சொல்ட்டேன். அது வந்து நம்மள மாரியே எல்லாமே செய்யும். அதுவும் வாழ்க்கை வாழும், குடும்பம் வச்சுக்கும், குழந்தை குட்டி பெத்துக்கும். அதுவும் புணர்ச்சியில ஈடுபடும். அதுக்கும் அன்பு இருக்கு, அதுக்கும் கோபம் இருக்கு. அதுவும் நம்மள மாரியே ஈக்குவலா இருக்கு.
ஆனா எந்த இடத்துல மனிதன் மாறுபடுகிறான் மிருகத்திடமிருந்து அப்படின்னா சிந்தனா சக்தியில. இது நல்லது இது கெட்டதுன்னு பகுத்து பிரித்து பார்ப்பதுல, புத்திசாலித்தனத்துல. அப்ப இங்க வந்து மனிதன் இப்படி புத்திசாலித்தனமா பிரிச்சு பார்க்கிற சக்தி எப்படி அவனுக்கு கிடைச்சது? இந்த 10ஆம் வாசல்ல இருக்கிற இந்த பிரம்ம ரந்திரத்துல இந்த பீனியல் சுரப்பி இருக்கிறதுனால இறைவன் அங்க மையம் கொண்டிருக்கிற ஒரு ஆகாய தத்துவமா அதை சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கு தான் இங்க வந்து தகர வித்யான்னு பேரு. தகர வித்யான்னா வெளி அப்படின்னு அர்த்தம். அந்த வெளிங்கிறது வெளி இருக்கிற வெளி இல்ல. நம்ம உள்ள இருக்கிற வெளி. அதாவது வெட்ட வெளியா வெளியே பார்க்க கூடாது. நமக்குள்ள இருக்கிற சிறிய ஆகாசமா இருக்கிற அந்த சுண்டைக்காய் அளவுல இருக்கக்கூடிய அந்த பீனியல் சுரப்பியில இறைவன் மையம் கொண்டிருக்கான். அந்த இடத்துல இறைவனுடைய வைபவம் நடக்கிறதுனால இந்த உடம்ப வந்து இன்றைய நவீன விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இப்ப இந்த பீனியல் சுரப்பினால ஒரு டோப்பமைன் ஒரு சுரப்பி சுரக்குதுங்க. ஆமா, அந்த டோப்பமைன் சுரப்புறதுனால மனசு அமைதி அடையுது, அவன் ஆர்ப்பாட்டத்தை குறைச்சிக்கிறான், அவங்ககிட்ட ரஜோகுணம் டவுன் ஆகுது, அவன் ஒரு அமைதியா ஆனந்தத்தை விரும்புறான் அப்படின்ட்டு இன்றைய விஞ்ஞானிகள் அதை ஆராய்ச்சி பண்ணி சயின்டிபிக்கலா ரிசர்ச் பண்ணி அதை ஒத்துக்கிறாங்க, ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா இது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பண்டைய ரிஷிகள் பதஞ்சலி போன்ற ஞானிகள் எல்லாம் இதை முடிவு பண்ணி அதை நமக்கு தூண்டுவதற்கான பயிற்சி முறைகளை தான் குண்டலினி சக்தியை மேல ஏத்துறதுக்கான இந்த உடம்பையே கருவியா வச்சு அந்த இறைவனை அனுபவமாக்குகின்ற வித்தைகளை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படிதான் நம்ம இந்த உடம்புல வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், ஆக்னா அப்படின்னு ஒவ்வொரு சக்கரமா மேல போய் சகசிரகாரத்துல பிரம்மரந்திரத்துல பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ண மறு வினாடி அந்த வெளியில் இருக்கக்கூடிய இறைவன் தான் நான் நம்ம உணர்ந்த மறு வினாடி இப்ப நான் இருப்பதனால்தான் இந்த உலகம் இருக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உயரிய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப அந்த மிகப்பெரிய உயரிய விஷயம் வந்து எப்படி நமக்கு புரிஞ்சுதுங்கிற அறிவு பரிமாணத்தினுடைய படிநிலைகளை நான் இந்த பாடங்கள்ல பல முறை பேசிட்டேன். இருந்தாலும் இன்றைக்கு கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாத யோகம் வகுப்புல அதை ரொம்ப பிரீஃபா பேசியிருப்பேன். அதுக்காக தான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஏன் அனுப்பிச்சிருக்கேன்னா இப்ப நீங்க பராபரத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து நாத யோகம் கிளாஸ்க்கு வரல. ஆனாலும் அந்த நாத யோகம் கிளாஸ்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறோம். நீங்க இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே நேரம் கிடைக்கும் போது அந்த 5வது வகுப்பை கேளுங்க. நாத யோகம் 5வது வகுப்பு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு இறைவன் எப்படி நம்ம மூலமா பிரகாசிக்கிறான், இந்த உடலுங்கிற கருவி எப்படி பயன்படுது, இந்த மனசுங்கிற விஷயம் எப்படி உபயோகப்படுதுங்கிற அவ்வளவும் உங்களுக்கு அதுல புரியும். அப்ப அப்படி இங்க இருக்கக்கூடிய இந்த உடலை கொண்டு அந்த பீனியல் சுரப்பியை மிகுந்த எழுச்சி பெறுவது உணவு கட்டுப்பாடு மற்றும் தியானத்தின் மூலமே சாத்தியம் என்பதை பண்டைய ரிஷிகள் கண்டறிந்தார்கள். அப்ப பண்டைய ரிஷிகள் அந்த பீனியல் சுரப்பியை தூண்டுவதற்கான வழிமுறைகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா உணவு முறை மற்றும் தியான முறையில தான் நம்ம அதை தூண்ட முடியும். அப்ப அதற்கான சரியான தியானத்தை நம்ம பிடிச்சுக்கணும். அதுக்கான சக்கரா தியானம், பிரம்ம தியானம் என்ற மாதிரி தியான முறைகளுக்குள்ள நம்ம போனா மட்டும்தான் பீனியல் சுரப்பி தூண்டப்படும். இப்ப நம்ம இந்த பீனியல் சுரப்பியை தூண்டுவதற்கான தியான முறைகளை வந்து நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம ஸ்ரீ தத்தகுரு பரம்பராவில ஆரம்பத்துல ஒரு 5 பேர் 10 பேர் ரொம்ப ஆர்வமா நான் சேர்றேன் நீ சேர்றேன்ட்டு எல்லாம் இந்த பராபரத்துல இருந்து வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 5 பேர் 50 பேர் ஆனாங்க. அப்புறம் இப்ப 70 பேர் 80 பேரும் இருக்காங்க. ஆனா வகுப்புக்கு வர்றவங்க பாத்தீங்கன்னா அதே 5 பேரோ 10 பேரோ தான் இப்ப வகுப்புக்கு வராங்க. மீதி எல்லாம் காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா குரூப்ல இருக்காங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏதோ வந்து இந்த பீனியல் சுரப்பி உடனே சுரந்துரும், அப்படியே அந்த சக்கர பயிற்சி பண்ண உடனே மறுநாளே நான் சித்தன் ஆயிடுவேன் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல வந்திருப்பாங்க போல் இருக்கு. அப்படியெல்லாம் உடனே ஆயிட முடியாது. ஏன் அப்படின்னா இங்க என்ன கொஞ்ச நஞ்ச கல்சடையா உடம்புக்குள்ள ஏத்தி வச்சிருக்கிறோம், மனசுக்குள்ள ஏத்தி வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் இந்த பயிற்சிக்குள்ள வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் வயசு பாத்தீங்கன்னா 30, 40, 50, 60ன்னு இருக்கும். அப்ப இத்தனை வாழ்நாட்கள்ல நாம கடந்து வந்த பாதைகள்ல எவ்வளவு விஷயங்களை நம்ம கடந்து வந்திருப்போம். அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு வெளியே வர்றதுன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்போ எங்க மனசும் உடம்பும் இந்த விவகாரத்துக்குள்ள சிக்கி சின்ன பின்னமாய் கிடக்குது. அப்ப இதை டியூன் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்பர் டியூனிங்க்கு கொண்டு வரணும்ல. கசாமுசான ஃப்ரீக்வன்சி மாறிக்கிட்டு இருக்கிறத ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தணும்னா உடனே நடந்துருமா? ஒரு நாள்ல நடக்குமா? அதுக்குண்டான பயிற்சியும் முயற்சியும் நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் நடக்கும். அப்ப அது உணவு கட்டுப்பாடு தியானத்தின் மூலம் தான் சாத்தியம் என்பதை நம்முடைய பண்டைய ரிஷிகள் அதை நிரூபித்து அந்த காலத்திலேயே நம்முடைய ஞானிகள் ரிஷிகள் இதை மேற்கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பீனியல் சுரப்பி தூண்ட பெற்றவர்கள் மிக சுலபமாக மனோ ரீதியாக பல பரிமாணங்களில் பயணிக்க முடியும் என்பதை நம்முடைய பண்டைய ரிஷிகள் நிரூபித்து காட்டினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இது எப்படி நம்ம நிரூபித்து காட்டினார்கள்ங்கிறத நான் சொல்றேன், உதாரணம் சொல்றேன். எப்படின்னா இப்ப இந்த பீனியல் சுரப்பி தூண்டப்பட்டு உங்களுக்குள்ள 3வது கண் திறந்துக்குச்சுன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப நீங்க இங்க இருந்துகிட்டு எப்படி அந்த வானமண்டலத்தில் இருக்கிற சூரியனை சுற்றி இத்தனை கோள்கள் இருக்குங்கிறத நம்முடைய பண்டைய ரிஷிகள் சொன்னாங்க. ராக்கெட்டு அனுப்பல. இப்ப 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய ரிஷிகள் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா சூரியனை மையமாக சுற்றி 9 கோள்கள் சுத்துது. அதுல 7 கிரகங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஸ்தூல கிரகங்கள், 2 கிரகங்கள் வந்து சூட்சும கிரகங்கள், அது வந்து நிழல் கிரகங்கள்.
அப்ப இது மாதிரி 2 கிரகங்களும் இருக்கு, 7 கிரகங்களும் இருக்கு. அதுல சனி இருக்குது, செவ்வாய் இருக்குன்ட்டு கிரகங்கள அமைச்சு, அந்த கிரகங்களையே வார நாட்களாக மாற்றி, இப்ப 7 நாட்கள் நம்ம வாரத்துல திங்கள், செவ்வாய், புதன்கிறத நம்ம ரிஷிகள் தான் குடுத்தாங்க. அததான் ஆங்கிலேயர்களும் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டேன்ட்டு இங்கிலீஷ்காரன் சொல்றான்னாலும், இங்க எல்லாமே நாம குடுத்த விஷயத்த எடுத்து அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாரி மாத்திக்கிட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய ரிஷிகள் இத கண்டுபிடிச்சது, அவங்களுடைய சுரப்பி தூண்டப்பட்டு அவங்க விழிச்சுக்கிட்டாங்க. அந்த 3வது கண்ணு திறந்ததுனால, அவங்களுக்கு எல்லாமே சாத்தியம். எதுவும் சாத்தியம். அப்ப இங்கிருந்து அவங்க இந்த வான மண்டலத்துல என்ன இருக்கு? எப்படி நடக்குது? இது எப்படி எனக்குள்ள இருந்து பிரகாசிக்குது? அப்படிங்கிறதையும் அவங்க உணர்ந்தாங்க. ஏன்னா, இங்க படைப்பே அவங்களால உண்டாக்கப்பட்டது அவங்க உணர்ந்த பிறகு தான், இங்க சூரியனே நான் இருக்கிறதுனால இருக்கு. சந்திரனே நான் இருக்கிறதுனால தான் இருக்கு. அப்ப இந்த கிரகங்கள் என்னால் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த கிரகங்களுடைய வலிமைய நான் எப்படி டியூன் பண்றேனோ, அப்படி என்னுடைய வாழ்க்கை முறை மாற்றப்படுது. அப்ப இப்படி என்னுடைய வாழ்க்கை முறைய நான் மாத்திக்கணும்னா, இந்த கிரகங்களையும் நானே மாத்த முடியும். இந்த கிரகங்கள என்னுடைய திசைக்கு எனக்கு தகுந்த மாரி சுத்திக்க முடியும். அப்ப எல்லாமே என்னிடத்திலேயே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உயரிய ஆற்றலை, ஒரு உயர் பரிமாண அனுபவங்களை பண்டைய ரிஷிகள் அடைந்திருந்தார்கள். அதனால்தான் நமது ரிஷிகள் விண்வெளியில் மிகச் சுலபமாக பயணிக்க முடிந்தது. பல வேத உண்மைகளை கண்டறிய முடிந்தது என்பதில் நாம் அணுவளவும் சந்தேகப்பட வேண்டியது இல்லை. அப்ப பீனியல் சுரப்பி தூண்டப்பெற்ற ஞானி ஒருவரை மேலை நாட்டு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து பார்த்த பொழுது, அவர் மிக சுலபமாக பல பரிமாணங்களை தாண்டி செல்வதை கண்டறிந்தார்கள். அவர் சர்வசாதாரணமாக அக்காலத்தில் கண்டறியப்படாத வியாழன் கிரகத்தை சுற்றியுள்ள ஒரு வட்ட பாதையை பற்றி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய ரிஷி எடுத்து சொல்லிட்டாரு. அப்ப இத விஞ்ஞானிகள் ஆராய்ந்து பார்த்து அன்றைய காலகட்டங்கள்ல அதை அவங்க ஏத்துக்கல. ஏன் அப்படி ஏத்துக்கலன்னா, வியாழனை சுற்றி ஒரு வட்டம் இருக்குன்னு சொன்னாரு அவரு. அது ரெக்கார்ட் இருக்கு நம்ம கிட்ட வரலாற்றுல. ஆனா அதை வெளிநாட்டினர்கள் ஏற்றுக்கல, சயின்டிஸ்டுங்க ஏத்துக்கல. ஆனா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து ராக்கெட் அனுப்பி பார்க்கும்போது, சயின்டிஸ்டுங்க ராக்கெட் மூலமா ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அந்த வியாழன் கிரகத்துல அவர் சொன்ன மாதிரி வெளியே ஒரு பெரிய வட்டக்கோடு சுத்திட்டு இருக்கு. அப்ப இங்க அது பயனியர் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தின் மூலமா படம் எடுத்து அனுப்பப்பட்ட போதுதான் நம்முடைய நவீன சயின்ஸ் அதை ஒத்துக்குது. ஆமா, கரெக்ட் தாங்க. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ரிஷி சொன்னது உண்மைதான். அப்ப அந்த வியாழன் கிரகத்தை சுற்றி ஒரு வட்ட பாதை இருக்கு. அதை பயனியருங்கிற நம்முடைய இந்த விண்கலம் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்குங்கிறத இன்றைக்கு நாசா அதை ஒத்துக்கிட்டாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த பீனியல் சுரப்பியை தியானிப்பதன் மூலமும் தவத்தின் மூலமும் தூண்டினால் மிக பெரும் சாதனைகளை செய்ய இயலும் என்பதை உணர்ந்துதான் நம்முடைய பண்டைய ரிஷிகள் அவருடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் தவ வலிமைன்னு பேரு. இப்ப இந்த தவ வலிமையை நம்ம பெருக்கிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மனித உடலின் மகத்துவம் தெரிஞ்சுக்கணும். மனித உடலுடைய மகத்துவத்தை நம்முடைய ரிஷிமார்கள் சொன்ன மாதிரி வேற எந்த ஞானிகளும் சொல்ல கிடையாது. அதை திருமூலருடைய திருமந்திரம் தான் அதுக்கு ஆதாரம். நான் பலமுறை திருமூலருடைய திருமந்திரத்தை சொல்லுவேன். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். அதாவது கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கேன்னு சொல்றாரு. ஏன்னா இந்த புலன்கள் மூலமா நமக்கு இந்த உலகம் உண்டாவதற்கு காரணம் நம்மிடத்துல இருக்கிற உயிர் தான். அந்த உயிர் சக்தி தான். அப்ப அந்த உயிர் தான் இறைவனா சிவமா நமக்குள்ள இருந்து இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த உடம்பின் மூலமா இவ்வளவு பெரிய வைபவத்தை உண்டாக்கி வச்சிருக்கு. அப்ப இந்த வைபவங்களுடைய மகிமைகளை அதுவே தனக்குள்ள தானே அறிந்து கொள்கிறது. அப்ப அப்படி அறிவதனால்தான் அது எல்லாம் அறியும் அறிவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இறைவன் எல்லாம் அறியும் அறிவாக ஒவ்வொருவருடைய உடலுக்குள்ளேயும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப அதுல எந்த உடல் அதற்கான தகுதியை பெறுகிறதோ, எந்த மனம் அதற்கான தகுதியை பெறுகிறதோ, அவனும் இறைவனாகிறான், அவனும் தெய்வமாகிறான், மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்கிற ஒரு உயரிய விஷயத்தை நம்முடைய சாஸ்திரம் இப்படி பேசுது. அடுத்தது இந்த தகர வித்யனுடைய 3வது பகுதியில பூமியிலே இருக்கின்ற புதையல் போல அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இந்த சாந்தோக்கிய உபனிஷத் பேசுது. அது என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த புற உலகிலே என்னென்ன சாதிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அவைகள் அனைத்தையுமே அகவெளியில் இருக்கின்ற இறைவனை தியானிப்பதன் மூலம் அடைய முடியும். இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட், முக்கியமான சப்ஜெக்ட். பட் இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஏன்னா இதனுடைய சூட்சும ரகசியங்களை நான் பல பரிமாணங்கள்ல சொல்லி கொடுத்தேன், பல மந்திரங்களா சொல்லி கொடுத்தேன். சரி, நீங்க கண்ட மந்திரங்களை அது இதுன்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, இதெல்லாம் இதை விட ஒரு பெரிய மந்திரமா? என்னுடைய மைண்ட் செட்ல ஓம் நமச்சிவாயாங்கிற ஒரு மந்திரம் இருக்கு, நான் சிவபக்தன், நீங்க சிவ மந்திரத்தை விட பெரிய மந்திரத்தை நீங்க சொல்லிட முடியுமா அப்படிங்கிற ஒரு ஈகோ, அப்படிங்கிற ஒரு ஹெட் வெயிட், அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிறவங்க எல்லாம் இப்ப நம்ம சொல்ற மந்திரங்கள் எல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொன்னோம். சரி, ஓம்காரத்தையாவது அட்லீஸ்ட் எடுத்து ஜபம் பண்ணுங்க அப்படின்னு ஓமையாவது நீங்க
மந்திரங்களை விடாம ஜபிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை மாறும். உடல் ரீதியா உள்ளம் மாறும் அப்படின்னு சொன்னோம். நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணவே இல்ல. ஃபாலோ பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம குரூப்ல நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எல்லாம் அதே மாதிரி எப்ப சேர்ந்தாங்களோ அப்படியே இருக்கிறாங்க. அதே நோய், அதே பிரச்சனை. அப்புறம் அந்த எந்த மாற்றமும் நடக்க மாட்டேங்குதுங்க. ஆனா ஃபாலோ மட்டும் பண்ண மாட்டாங்கன்னா நான் என்ன செய்யட்டும்? உழைக்காம வருமானம் வருமா? உங்களுக்கு வருமானம் வேணும்னா உழைக்கணும். உழைச்சா தானே காசு வரும். சும்மா படுத்துக்கிட்டே இருந்தா சோறு கிடைக்குமா? அப்ப நம்ம பாடுபட்டா தான் நமக்கு உழைப்பு. அந்த உழைப்பின் மூலமா நமக்கு ஊதியம். அந்த ஊதியம் மூலமா நம்ம வேண்டிய உணவு சாப்பிட முடியும். ஆனா நான் சும்மாவே கிடக்குறேன், எனக்கு எல்லாம் வேணும்னு நினைச்சா, அது எப்படி நடக்கும்? நடக்கிறதுக்கான வாய்ப்பு வேணுமில்ல? அதுக்கான தகுதியாவது வளர்த்துக்கணுமில்ல? அதான் ஒரு கதை கூட சொல்லுவாங்கல்ல. 2 சாமியாருங்க வெளிய சும்மா இருப்பாங்க. அப்ப அந்த கோயில் நிர்வாகம் என்ன பண்ணும்? சாப்பாட கொண்டு போய் எல்லாருக்கும் போடும்போது அவங்க 2 பேரும் குடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயில் நிர்வாக அதிகாரி வந்த உடனே, "எதுக்கு அந்த வெட்டி பசங்களுக்கு சோறு குடுக்குறீங்க? அவங்களுக்கெல்லாம் சும்மா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு சோறு? கட் பண்ணுங்க 2 பேருக்குன்னு" சொல்றாங்க. அப்ப உடனே அவங்க சொல்லுவாங்க, "ஏங்க சும்மா இருக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா?" அப்படின்ட்டு. "அது என்ன பெரிய சும்மா இருக்கிறது பெரிய கஷ்டமா?" அப்படின்னு அந்த அதிகாரி அவங்க கிட்ட ஆர்குமென்ட் பண்ணும்போது, அந்த சாமியாருங்க என்ன சொல்றாங்க, "நீ சும்மா இருந்து பாரு. ஒரு நாள் சும்மா இருந்து பாரு. அப்புறம் நீங்க சொல்றத ஒத்துக்கிறோம்." அப்படின்னு உடனே அந்த அதிகாரி என்ன பண்ணிட்டான், "அன்னைக்கு பூரா நான் சும்மா இருந்து காட்டுறேன் பாருன்னு" சேலஞ்ச் பண்ணிட்டு போய் வீட்ல உட்கார்ந்து பார்க்கறான். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே பொறுமையா உட்கார்றான். தலகால் புரியல. என்ன பண்றதுன்னே தெரியல. 1 மணி நேரம் போச்சு. முடியவே மாட்டேங்குது. போன் எடுக்கிறான், டிவி பார்க்கறான், அப்புறம் யார்கிட்டயாவது பேசணும், எங்கேயாவது போகணும். அப்படியே அரை பறிக்கிறான். அவனால கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சான். வாழ்க்கை சும்மா இருக்க முடியல. 1 மணி நேரம் கூட அவனால சும்மா இருக்க முடியல. அப்ப உடனே அந்த அதிகாரி என்ன பண்ணிட்டான், அரக்க பறக்க ஓடி வரான். அந்த சாமியார்களை பார்த்து, "பயங்கரமான விஷயங்க நீங்க சொன்னது. சும்மா இருக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆகவே இன்னைக்கு இருந்து உங்களுக்கு எல்லாம் 2 பொட்டலம் கொடுங்க சாப்பாடுன்னு" சொல்லிட்டான்னு ஒரு கதை படிச்சிருப்போம். அதை ஏன் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா, அதாவது ஒரு செயல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வர்றதுக்கும் நமக்கு அதுக்கு உண்டான உழைப்பு வேணும். சும்மா இருக்கணும்னாலும் அதுக்கு உண்டான உழைப்பு வேணும். 2க்கு என்ன வித்தியாசம்னா, சும்மா இருக்கிறது மனச அமைதிப்படுத்துவதற்கான உழைப்பு வேணும். நீங்க பொருளாதாரத்துல பெரிய ஆள் ஆகணும்னா உடல் உழைப்பு வேணும். இந்த 2ம் தான் இங்க ரொம்ப முக்கியம். ஆனா இங்க விஷயம் என்னன்னா, பொருளாதாரத்துல நீங்க பெரிய ஆள் ஆகணும்னா நீங்க உடல் உழைப்ப எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமா பொருளாதாரம் பெருகும். அதுல சந்தேகம் இல்ல. ஆனா அந்த பொருளாதாரத்தை பெருக்கிக்கிற உழைப்புல கூட 2 விதமான உழைப்பு இருக்கு. ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க்ன்ட்டு 2 விஷயங்கள் இருக்கு. ஹார்ட் ஒர்க்னா எப்படின்னா, இப்ப நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மாங்கிட்டு மம்முட்டி எடுத்துக்கிட்டு தோட்ட வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். தோட்ட வேலை செய்ய போறீங்க கூலி வேலைக்கு. அப்ப நீங்க கடுமையான உழைப்பாளி தான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க அந்த மண்ணை செதுக்குறீங்க, மரத்தை பாத்தி எடுக்குறீங்க, மரத்துக்கு தண்ணி ஊத்துறீங்க. சரியான கஷ்டப்பட்டீங்க. அப்ப அந்த தோட்டத்துடைய முதலாளி உங்களை கூப்பிட்டு, "பயங்கரமா வேலை செஞ்சிடாப்பா, இந்த 1000 ரூபாய் புடின்னு" கூட 1000 ரூபாய் கொடுக்கலாம். அதிகபட்சமா. இன்றைய கூலி அதிகபட்சமா ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம் ஒரு நாள் கூலி. ஆனா அதுக்கு மேல கொடுக்க முடியுமா? நீங்க காலையில இருந்து மம்முட்டி எடுத்து வெட்டினீங்க, பயங்கரமா பாடுபட்டீங்க, இந்தாங்க 10,000 ரூபாய், இந்தாங்க 1,00,000 கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதுவே ஒருத்தன் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல போய் உட்காருவான். 1 மணி நேரத்துல ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டு 1 லேக்ன்ட்டு ஃபீஸ் போடுவான். ஒருத்தன் வக்கீலா இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த கிரிமினல்ஸ் இருக்கானுங்களே, கொலை பண்ணிட்டு வரானுல்ல, அந்த கொலை பண்ணிட்டு வர்றவங்க கிட்ட சொல்லுவான், "நீ கொலை குற்றத்துல இருந்து பெயில் எடுக்கணுமா? 1,00,000 ரூபாய் ஃபீஸ் ஆகும். எடுத்து தட்டுமான்னு" கேட்பான். "சரிங்க, எனக்கு எப்படியும் அந்த கொலை குற்றத்துல தப்பிக்கணும். எனக்கு 1,00,000 ரூபாய் 2,00,000 கூட வாங்கிக்கங்க, மீட்டு கொடுங்கன்னா" உடனே அவன் பெயில் எடுத்து கொடுப்பான். அப்பயே 2,00,000 ரூபாய் ஃபீஸ் வாங்கிடுவான் வக்கீல். அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும், வக்கீல் பதவிக்கு படிக்கிறதுக்கு அவன் கடுமையான உழைப்பு போட்டு படிச்சு அந்த திறமைகளை வளர்த்து அந்த ஆர்குமெண்ட்ல அவன் திறமையை வெளிப்படுத்தி அந்த கட்டணத்தின் மூலமா அவன் வாங்குறான்ல, இதுக்கு பேர் ஸ்மார்ட் ஒர்க்னு பேரு. அது மாதிரி கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு சம்பாதிக்கிறாங்க பாருங்க, அது பேர் ஸ்மார்ட் ஒர்க்னு பேரு. அப்ப இந்த ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது என்னன்னா, புத்திசாலித்தனத்தினால வரக்கூடிய வருமானம். ஆனா ஹார்ட் ஒர்க் அப்படி கிடையாது. நீங்க கடினமா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சாலும் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேல இன்றைக்கு கூலி கொடுக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய பயங்கரமான பலசாலியா இருந்தாலும் 1000 ரூபாய்க்கு மேல இன்னைக்கு கூலி கொடுக்க மாட்டாங்க. நீங்க சரியா கடினமா உழைக்கிறீங்க, உங்களுக்கு 10,000 கொடுக்கலான்ட்டு மனசு யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. அப்ப இங்க வரையறை புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையினுடைய வரையறை புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுல, இங்க நம்ம எதை சாதிக்க வேண்டும் நினைக்கிறோமோ அவைகள் அனைத்தையும் அகவெளியில் இறைவனை தியானிப்பதன் மூலம் அடைய முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உண்மையை இந்த உபனிஷத் சொல்லுது. அப்படின்னா அந்த இறைவன்றது யாரு? நமக்குள்ள இருக்க தூய அறிவு தான். அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த தூய அறிவை நம் பிரகாசிக்க வைப்பதனால நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்கிக்கலாம். அப்ப நீங்க வாழ்க்கையை ஆனந்தமா வாழலாம், அருமையா வாழலாம். நீங்க உலகத்துல என்னென்ன வேணுமோ அத்தனையும் அடையலாம். நீங்க ஒரு ஏமாளியா வாழணும், ஒரு ஏச்சுக்கிட்டு வாழணும், அல்ல இன்னொருத்தர்கிட்ட பேச்சு வாங்கிட்டு வாழணும், அடிமையா வாழணும் அப்படின்னு ஏதாவது நிர்ணயம் இருக்கா? ஆனா ஆன்மீகம் எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப ஆன்மீக பாதையில போயிட்டோம்னா நம்ம உடனே பிச்சை எடுக்கணும், உடனே எல்லாத்தையும் கழட்டி போட்டு காவி ஓட கட்டிக்கணும்,
ஒவ்வொருத்தனையா வீடு வீடா போய் கையேந்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி ஆன்மீகம் இல்ல. ஆன்மீகம்ங்கிறது அப்படி கிடையாது. ஆன்மாவை அறிதல் அப்படின்னா அந்த தூய அறிவை அறிதல். இங்க இறைவனை அறிதல். அதற்கான பற்றை விடுவது எப்படின்னா, இந்த உடம்பு நானல்ல, இந்த மனசு நானல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு, அந்த தூய உணர்வாகிய இறைவன் தான் நான் என்று உணர்ந்த பிறகு நம்மை நாம் இழந்து விடுவது. இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்றோம். என்ன சேஞ்சஸ் பண்றோம்னா, இவ்வளவு நாள் நான் செய்யறேன் இந்த உலகியல் வாழ்க்கையில ஈகோவில் ஆடிக்கிட்டு இருந்தோம். அது மைண்டினுடைய ஈகோ. அப்ப அந்த மைண்டினுடைய ஈகோவில் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம எப்போ இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்ல நமக்குள்ள இருக்கிற உயிராய் உணர்வாய் அறிவாய் இருக்கிற இறைவன் தான் அனைத்தையும் நடத்துறான். ஏன்னா நான் சாப்பிடுற சாப்பாடை அருமையா உடம்புக்கு தேவையான ரத்தமா எலும்பா மஜ்ஜையா மாத்தி தேவையில்லாத கழிவுகளை மலமா சிறுநீரா மாத்துறான். அப்ப நம்ம உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா நான் ஒரு பஜ்ஜி சாப்பிடுறேன், ஒரு பொங்கல் சாப்பிடுறேன், ஒரு வடை சாப்பிடுறேன்னா எல்லாம் உள்ள போய் ரத்தமா எலும்பா மஜ்ஜையா மாறுறது மட்டும் இல்லாம சப்த தாதுக்களா மாறி உடற்கழிவுகளா மலமாவும் சிறுநீராவும் மாறுதுன்னா இதை யாருங்க செஞ்சா? இந்த உடம்புக்குள்ள யாருங்க செஞ்சுட்டு இருக்கா? கேள்வி கேட்டு பாருங்க. உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற உயிர் தான் இதை செஞ்சுட்டு இருக்கு. சிவம் தான் அதை செஞ்சுட்டு இருக்கு. அப்ப அந்த சிவனுடைய மகிமை, அதனுடைய வல்லமை, அதனுடைய வைபவம், அதனுடைய அத்தனை அம்சங்களையும் இங்கு சாஸ்திரங்கள் பேசுது. ரிஷி பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண அறிவு இந்த உடல்ல பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அதை உணராத மனிதன் அகங்காரத்தினால் அந்த பிரகாசத்தை தன்னுடைய பிரகாசமா கருதி கொண்டு தானே பெரிய புத்திசாலிங்கிற நினைப்புல மனம் போன போக்குல வாழுகின்ற வாழ்க்கையினால அவன் துயரத்தை அடைகின்றான், கஷ்டப்படுறான். அவன் நினைச்சதை சாதிக்க முடியல. அவன் நினைப்பதெல்லாம் நடக்காது. ஏன்னா நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் இறைவன் ஏதும் இல்லை அப்படிங்கிற பாட்டு தான். அப்ப நாம உண்மையிலே நாம நினைக்கிறத நடத்தணும்னா இறைவனுடைய வைபவத்தை உணர்ந்து இறைவனை நமக்குள்ள அனுபவமாக்கும் போது அதற்கான தியானம், அதற்கான வழிமுறை, அதற்கான தூண்டுதல், அதற்கான உடல் தூய்மை, அதற்கான உள்ள தூய்மையை உண்டாக்கிக்கும் போது அது நம்மிடத்திலும் சாத்தியம். அப்ப நம்மை சார்ந்தவருக்கும் அது சாத்தியம். அப்படிப்பட்ட ரிஷிகள் தான் எல்லாரையும் வாழ்த்தும் போது சர்வே பவந்து சுகினகா, சர்வே சந்து நிராமயக, சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷித் துக்க பாக் பவேத், ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்ட்டு எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமேன் தாயுமானவர் சுவாமி தமிழ்ல பாடினார்ல. தாயுமானவர் தமிழ்ல இந்த பாட்டை பாடியிருக்காரு. எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அன்றி வேறொன்றும் அறியேன் பராபரமேன்ட்டு. அப்ப ஏன் அப்படி ஒரு உயர் பரிமாண நிலைக்கு போயிட்டு அவங்க அப்படி பாடுறாங்க? எல்லாவற்றிலும் தன்னை பார்ப்பதனால, எல்லாவற்றிலும் இறைவனை பார்ப்பதனால. நான் நல்லா இருக்கிற மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்ப திருமூலர் சொல்றாருல, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். நான் அடைஞ்ச அந்த இன்பத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்று பெரிய பெரிய ஞானிகளும் மகான்களும் ஏன் நினைக்கிறாங்க? அவங்க கிட்ட டியாலிட்டி இருக்கா? டியாலிட்டினால நினைக்கல, ஒன்னஸ்னால நினைக்கிறாங்க. நானே எல்லாமா இருக்கிறேன், இறைவனே எல்லாமா இருக்கிறான் அப்படின்ட்டு இவங்க தன்னுடைய தனித்துவ அடையாளங்களை விட்டு விட்டதுனால, எல்லாவற்றிலும் இறைவனை காண்கிறதுனால, இறைவனே எல்லாமாக இருக்கிறதுனால, அப்ப அந்த எல்லா வைபவத்துக்குள்ளும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த உயரிய ஒரு சிந்தனை யாருக்கு வரும்? ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் தான் வரும். ஏன்னா அதை புரிந்து கொண்டதுனால. அப்ப இங்க நாம வாழுகின்ற இந்த வாழ்க்கை தகர வித்யானுடைய இந்த பூமிக்குள்ள புதையல் மாதிரிங்கிற மாதிரி இந்த உடலுக்குள்ளே இறைவன் இருக்கிறான். அப்ப அவன் இந்த புற உலகின் முயற்சிகளை மேற்கொள்வதும் எண்ணற்ற தகவல்களை சேகரிப்பதும் உபனிஷத முனிவர்களை பொறுத்தவரை ஒரு தேவையற்ற செயல். ஏன்னா வெளியிருந்து இந்த விவகாரங்களை வாங்கிக்கிட்டு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்றது அவர்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற செயல். ஆனால் உலகில் என்னென்ன சாதிக்க வேண்டுமோ அவைகள் அனைத்தையும் அக உலகை சரியாக கையாள்வதன் மூலம் சாதிக்க முடியும் என்பதை இனி வருகின்ற அருமையான இந்த தகர வித்யாவினுடைய பூமியுள் புதையல் அப்படிங்கிற டாபிக்ல ரிஷிகள் பேச போறாங்க. இது ரொம்ப ஒரு அருமையான சப்ஜெக்ட். அதாவது நமக்குள்ள இருந்து இறைவன் நம்மை வழி நடத்துகிறான். இங்க இந்த உடம்புக்குள்ளேயே ஒரு பொக்கிஷம் இருக்கு. அதை தெரியாம வெளியே பொக்கிஷத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறான். இப்ப வைரம், வைடூரியம், தங்கம் இப்படி நீங்க உலகத்துல என்னென்ன பொருட்கள் விலை உயர்ந்ததா மதிப்பீடு பண்றீங்களோ அதை நோக்கி நீங்க எப்படி எல்லாம் ஓடுறீங்களோ அந்த ஓட்டத்தை சற்றே திருப்பி உள்ள பாத்தீங்கன்னா நீங்க வெளியில என்னென்ன பொருளை வேல்யூவா மதிக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு அபரிமிதமான ஒரு வைபவம் நமக்குள்ள இருக்கு. அதுதான் உங்களுக்கு வெளியிருந்து நீங்க விரும்புற அத்தனையும் ஈர்த்து கொடுக்கும். அது தங்கமா வேணுமா, வைரமா வேணுமா, வைடூரியமா வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் கொடுக்கும். ஏன்னா எல்லாம் கொடுக்கின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளேயே இருக்கு. ஆனா அதை நீங்க கண்டுக்காத வரைக்கும் உங்களுக்கு சாத்தியம் இல்லை, சாதனை இல்லை, சாதிக்க முடியாது என்று இங்க சாஸ்திரம் வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக சொல்லுது. அப்ப நாம புறவிலகளை என்னென்ன சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவைகள் அனைத்தையும் அகவெளியில் இருக்கின்ற
இறைவனை தியானிப்பதன் மூலமே அடைய முடியும் என்று இங்கு இந்த மந்திரம் இந்த இடத்துல நிறைவு செய்து 2ஆம் பகுதி நிறைவு செய்யப்படுது. அடுத்தது 3வது தகர வித்யாவுடைய அடுத்த ஆழமான படிக்கு அடுத்த வகுப்புல போலாம். ஏன்னா நேரம் இல்ல. இதெல்லாம் ரொம்ப அருமையான சப்ஜெக்ட். நீங்க எந்த அளவுக்கு இதுக்குள்ள நீங்க உங்களை தயார்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த உலகத்துல நீங்க ஒரு உயர்ந்த வாழ்க்கையை வாழலாம். எல்லாம் சாத்தியம், எதுவும் சாத்தியம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்ணுங்க. நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.